ஐயோ நீ உட்காருவேன் நான் நினைச்சேன். ஐயோ நீ உட்காருவேன் நான் நினைச்சேன். பரவாயில்ல நீ உட்காரு. வேண்டாம் வேண்டாம் நீ உட்காரு. ஐயோ நீ உட்காரு. வேண்டாம் நீ உட்காரு. சொன்ன கேளு நீ உட்காரு. வேண்டாம் நீ உட்காரு. Slow, slow. Be careful. How much? How much na? Only season you foreigner coming. We are poor. Give me a big amount. Big amount. 15 rupees enough? Okay. Salam போட்டு வாங்கிக்கிறேன். குடுங்க. Take it. Horse riding. யாராவது வாங்க சார், காலையில இருந்து பழப்பு நடக்கல. Horse riding. ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவுமா? சின்ன குழந்தைகளை மட்டும் தான் நான் ஏத்துவேன். ஏன் நாங்க யாரனா குதிரை தாங்காதா? சின்ன குழந்தைகளை மட்டும் தான் ஏத்துவேன்னு சொல்றேன்ல. அப்படியே அதுவும் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லம்மா, சின்ன வயசுலயே எங்களுக்கு குதிரை ஏறலாம் ஆசை இருந்துச்சு. ஆனா அப்ப எங்கனால ஊட்டி வர முடியல. எங்க ஊர்ல குதிரை இல்ல. ஏதோ ஆசை வச்சுட்டோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண. அப்ப அவசியம் குதிரை ஏறா 3 பேர் போக மாட்டீங்க போல இருக்கு. தெரியாமலும் ஆசைப்பட்டோம். வளர்ற வயசு பொக்குன்னு போயிடக்கூடாது. மனசு வச்சுனா கொஞ்சம் நல்லபடியா கவனிக்கிறோம். சரி, ஒவ்வொருத்தரா வாங்க. நான் போட்டு போட. இருங்கடா, வயசுல சின்னவன்னா முதல்ல நான் ஏறுறேன். எந்த இடத்துல காலை வைக்கணும்? தெரியாம செஞ்சு அந்த ஊர் பக்கமா வரமாட்டேன் சார். உதவிக்கு அப்புறம் தான் அதெல்லாம் சொல்ல தெரியுது. முதல்ல இந்த அறிய வேண்டாம் அண்ணே. இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். விட்டியா? இனிமே இந்த ஏரியாவில தலை கட்டாத ஓடா. என்னன்னு இவனை சும்மா விட்டுட்டீங்க? இவன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். அவனை மட்டும் சொல்லி தப்பு இல்லையா? அவளுக்கு அறிவு வேண்டாம். எங்கடி உங்க அண்ணன்? உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு வச்சு வர்ற இடத்துல ஒரு வயசு பொண்ணு குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தா வரவெல்லாம் சும்மா இருப்பானா? டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரியாது? தினம் குதிரையை கொண்டாந்து விட்டுட்டு அவன் எங்கதான் போறான்? All the boys and girls for the right, quick march! எப்ப பாரு இப்படி தனியா உட்கார்ந்து சிரிச்சுட்டே இருக்கிற. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை பைத்தியம் நினைச்சு ஜனங்க எல்லாம் கல்லெடுத்து அடிக்க போறாங்க. நாளா போகுது. எவ்வளவு நேரம் பசியோட இருக்க? முதல்ல பொட்டந்து கொடு. உனக்கு தான் வேலை வெட்டி இல்லையே, கரெக்டா டயத்துக்கு அங்க வந்து சாப்பிடலாம்ல. இப்படி நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடுற. நாளைக்கு ஏதாவது உடம்பு கொண்டு வந்ததுன்னா நீ தானே கஷ்டப்படுவ. எங்க வாங்கின? ஏ நல்லா இல்லையா? மத்தியான நேரத்துல ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் சத்துணவு போடுறாங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒரு திட்டம் வர மாட்டேங்குது. வரும் 3 மாசம் உள்ள தட்டுற மாதிரி. வேலை வெட்டிக்கு போறது இல்ல, உனக்கு சத்துணவு வேறையா? சும்மா எப்ப பாரு வேலை வெட்டிக்கு போறதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறிய. 6 மாசத்துக்கு ஒரு தடவை முதலாளி சீசனுக்கு இங்க வராரு. அந்த நேரத்துல நான் கார் ஓட்டுறேன் இல்ல நீ ஓட்டுறியா? அப்ப மத்த நேரத்துல குதிரை ஓட்டலாம்ல. குதிரை ஓட்டுறது எனக்கு பிடிக்காது. ஆமா, அது மட்டும் பிடிக்காது. 10 வருஷமா தினம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முதலாளி பொண்ணோட போட்டோ பாத்துட்டு இருக்கிய. இது மட்டும் ரொம்ப பிடிக்குமோ? இத பாரு, நான் நீ அண்ணன் தங்கச்சி இத பத்தி எல்லாம் நீ பேசாத. அது ஒரு அமர காவியம். என்ன அமர காவியமோ? எப்பவோ சின்ன வயசுல முதலாளி பொண்ணு கூட படிச்சது.
அதுக்கப்புறம் அது ஃபாரின் போயிடுச்சு. 10 வருஷமா அந்த பொண்ணும் வரல, அதுகிட்ட இருந்து லெட்டரும் வரல. ஆனா நீ எப்ப பாரு அதை பத்தியே கனவு கண்டுட்டு இருக்க. என்னுடைய லவ் இருக்கு, டிவைன் லவ். 10 வருஷம் இல்ல, இன்னும் லைஃப் பூரா அவளுக்காக நான் காத்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருக்கு. ஒண்ணு சொல்லவா? என்ன? இந்த ஏரோப்ளேன் இருக்கு, அதை பாத்திருக்கியா? எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஏரோப்ளேன் இருக்க தரையில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, லேசா அடிபடும். ஒரு 50 அடி உயரத்துல பறக்கும்போது கீழே விழுந்துருச்சுன்னா கை காலோடையும் ஆள் பறிச்சுக்கலாம். ஆனா நீ 50,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்க, எங்க போய் முடிய போகுது? வாங்க. நான் ஒருத்தங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல, நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற. இன்னைக்கு எவ்வளவு வருமானம்? என்ன மேனது? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி 30 ரூபா தானே? குதிரைக்கு கொள்ளு வாங்குறதுக்கு கட்டுப்படி ஆகாத போல இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வழியில போறவங்களை கையை பிடிச்சு அழுக்க முடியும்? அதுலயும் நம்ம குதிரையை பார்த்தா வர்ற டூரிஸ்டுகளுக்கு வாழ்க்கையை வெறுத்துரும். நோ 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 நோ, இப்படி அடாவடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்வஸ் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல, இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இத்தனை வயசாச்சு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரியா நீ உட்காந்துருக்க? முதலாளி டிரஸ், முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ எல்லாம் ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிர்லா மாதிரியா நீ உட்காந்துருக்க? என்ன மட்டும் முத்தம் சொல்லாதடா. நீ முதலாளி துணி தானே போட்டுட்டு இருக்கிற. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல. முதலாளிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டுருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கனா என்ன, எப்படியும் குளியல் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சளைக்க மாட்டிய. சத்தியமா சொல்றேன்ப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வர போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா துருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய, அந்த எதிர்த்த மாடியில பாரு ஒரு காட்சிய. மண்டு மண்டு எப்படி ஒரு செட்டப்பா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு சமையல்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் கொடுத்து வச்சவன். அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌகரியமா சாப்பிட்டுக்குவேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் சீட்டாட்டம் வராது, நீங்க வரீங்க. கண்ணியப்பா, ஆளு மட்டும் திறமா இருக்கிறீங்க, ஆட்டத்தோட சாமர்த்தியம். நாளைக்கு போயிட்டு எத்தனையோ விதமா ஆடி பார்த்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நெளிவு துணியை வேணும்டா. குளிக்க வைமா வந்துடுறேன். சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து போடு பக்கத்துல உட்கார்றா, நான் போய் ஒரு கை போட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. சொன்னா கல்றாரு, சும்மா இருப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீட்டாடுறதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? We know so often what it may bring. ராஜு,
அதனாலதான் நாங்க நாளைக்கு வெளியூருக்கு போறோம். இனிமே நீதான் என்னோட டாமிக்கு தினம் இங்க வந்து ஃபிளவர்ஸ் வைக்கணும். வைக்கிறியா? வைக்கிறேன். நான் போயிட்டேன்னு மறந்துட மாட்டியே. ஊருக்கு திரும்பி வர வரைக்கும் நான் தினம் இங்க வந்து ஃபிளவர்ஸ் வைப்பேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்யூ. என்ன சன், கடல் மாதிரி வீடு இருக்கு, திருமண பக்கமெல்லாம் ரூம் இருக்கு. ஏதாவது ஒரு ரூம்ல ஹீட்டர் போட்டு குஷன் பெட்ல ஏறி சுகமா படுக்கலாம்ல. எனக்கு இது போதும், பேசாம போ. எல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியலன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். அப்புறம் இது சீசன் டைம். திடீர்னு முதலாளி பொறுப்பிட்டு வரேன்னு போன் பண்ணலான்னு பண்ணுவாரு. நான் உள்ள டயர்டா தூங்கிறவன். எதுக்கும் போன்ல ஒரு காலை வச்சுக்க. ஓகே, குட் நைட் சன். குட் நைட் டாக்டர். அண்ணா எங்க? சாயங்காலத்துல இருந்து ஆளைய காணோம். மலர் வளைய வைக்க போனீங்களோ? ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், பேசாம வாயை மூட்டு படு. இல்லண்ண, சிரிச்ச முகம் ஒண்ணு இருக்கு, இழுச்ச வாயன்னு ஒண்ணு இருக்கு. 10 வருஷமா முதலாளி பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கே, அது நியாயம், சிரிச்ச முகம். ஆனா அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக 10 வருஷமா டெய்லி நாய்க்குட்டிக்கு ஃபிளவர்ஸ் வச்சுட்டு இருக்க பாரு, அதுதான் கொஞ்சம் இழுச்ச வத்தனமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபாரின்ல இருந்து அந்த பொண்ணு வரத்தான் போகுது. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததோ ராஜு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போகுது. அன்னைக்கு என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்குவ. பரமண்டலத்தில் இருக்கும் என் பரமபிதாவே, இந்த அப்பாவை அறியாமல் செய்யும் பிழையை ரட்சிப்பீராக. ஹலோ, ராலா சிட்பன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? மிஸ்டர்னு சொல்லப்படாதுங்களா? சரி, நான் இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதலாளி. முதலாளியா? முதலாளி வணக்கம். முதலாளி சவிக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க, இடியட்டுங்களா? சரி, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். பாப்பா ஃபாரின்ல இருந்து வந்துருச்சுங்களா? அப்ப பாப்பா நாளைக்கு எங்கே வருதுங்களா? ஒரு வாரமாவே நம்ம பையன் காரெல்லாம் செக் பண்ணி தயாரா வச்சிருக்கானுங்க. 6 மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடுறேன். கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? சேச்சி, டிஃபன் தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க, எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும். நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நல்லபடியா கவனிச்சிடுறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல நானே வச்சுட்டுங்களா? சரிங்க. என்னப்பா? இல்ல, முதலாளி பொண்ணு ஊருக்கு வரேன்னு போன் வந்ததுல இருந்த உங்க அண்ணன் போக்கு ஒரு மாதிரியா இருக்க. கிராப் வெட்டிக்கிட்டான், புது துணியை போட்டுக்கிட்டான், பூடு எடுத்து மாட்டிக்கிட்டான். காலையில 7:30 மணிக்கு வர வேண்டிய ரயிலுக்கு கோழி கூப்பிட 5:30 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஒருவேளை இவனுக்கு அந்த பொண்ணுக்கும் அப்படி ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுப்பா. இல்லம்மா, நானும் 5-6 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். முதலாளி ஒவ்வொரு தடவையும் சீசனுக்கு வரும்போதெல்லாம் பாப்பா நல்லா இருக்குதா, பாப்பா நல்லா படிக்குதா, பாப்பா எப்ப வரும்னு தொண விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாம்மா. ஒருவேளை சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள ஏதாவது சிநேகிதம் இருக்குமா? அப்படி ஏதாவது இருந்தா அண்ணன் என்கிட்ட சொல்லி இருக்கும்ல.
நிஜமாலுமே ஒண்ணு இருக்காதுங்கறியா? இருக்காதுப்பா. ஒரு வேளை லவ்வுக்கு முன்னு ஏதாவது. என்னப்பா நீங்க போய் போய் நம்ம என்ன அப்படி எல்லாம் அதான் நான் கேட்டேன். அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் முன்னுக்கு வந்துருவனே. அவன் எங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் செய்ய போறான்? ஒரே பொண்ணு இருக்கிற கோடீஸ்வரன் வீட்டுல வாட்ச்மேனுக்கு பிள்ளையா பிறக்கிறதுனா எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம். இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அதை பயன்படுத்திக்க தெரியலன்னா இவெல்லாம் வாழ்க்கையில எங்கம்மா முன்னுக்கு வர போறான்? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாம் என் தலைவிதிமா, என் தலைவிதி. யோ ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? 7:30 மணிக்கு தான் ட்ரெயின். 90 தடவை சொல்லிருப்பேன்ல. இப்படி காத்தல 6 மணில இருந்து தொந்தரப்படுத்திட்டு இருக்கேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன மிஸ்டர் என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அது ஏன் சார் கேக்குறீங்க? காத்தல 6 மணில இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். ட்ரெயின் வருமா, லேட்டா வருமா, சீக்கிரமா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். ஏயா 10-15 தடவை சொல்லிருக்கேன்ல, அறிவில்ல? என்னாச்சு சார்? காத்தல இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். சீக்கிரமா வருமா, லேட்டா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். யோ காலம்பரிய வெத்தலை பாக்கடையில் என்ன வியாபாரம் பண்ண விடாம இதே மாதிரி தான் வச்சிருச்சுட்டு இருந்த. இந்த ஏரியாவிலே எங்கேயாவது உன்னை பார்த்தேன் பிச்சுட்டேன் பிச்சு. ட்ரெயினே வர நீங்க வரக்கூடாது, ஜாக்கிரதை. வீட்டுக்கு போனா பொண்டாடி தொல்ல, வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்ல. பேசாம சன்னியாசம் போயிடலாம் சார். ராதா, நீ ஊர்ல இருந்து மறுபடியும் எப்ப திரும்பி வருவ? நான் நிறைய படிச்சு பெரிய பொண்ணு ஆன அப்புறம் தான் நான் வருவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்ப நானும் பெரிய ஆம்பளையா தானே வளர்ந்திருப்பேன். ஆமா, அப்ப கூட நீ என்கிட்ட இதே மாதிரிதான் பேசணும். இதை விட நல்லா பேசுவேன். ஏன்னா அப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே. என்ன மறந்துட மாட்டியே? பிராமிஸ் பிராமிஸ். இந்தா, இது என்னது? இந்தியல். நான் வர வரைக்கும் நீ இதுல இருக்கிறது செலவுக்கு வச்சுக்கோ. சரி. இத பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலே முதலாளி பொண்ணு லவ் பண்ணி நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது நாம வாட்ச்மேன் பிள்ளையாச்சே, எப்படா உங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு பயந்து ஒதுங்கி நின்னுடாத. இல்ல அது ஃபாரின்ல எல்லாம் படிச்சிருக்கு. அவங்க 1000 ஃபாரின்ல படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல பணக்காரியா இருக்கலாம். ஆனா நீ ஆம்பளை, அது ஒண்ணு போதும். நாளைக்கு நீ அவங்கள ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஸ்டைலா ரொமான்டிக்கா ஒரு வாக்கிங், அதுலயே அந்த பொண்ணு அசந்து சரண்டர் ஆயிடணும். ஓகே? ராதா, நீங்க ராஜா? ராஜா? வாட்ச்மேன் சன் ராஜா. ஓ சாரி, ஐ forgot. இட்ஸ் ஆல் ரைட். ஓகே, லக்கேஜ் எடுத்துக்கங்க. மிஸ்டர் ராஜா, உங்களை லக்கேஜ் எடுத்துக்க சொன்னேன். என்னடி இது? 5 பேர் வந்தா 4 பேர் தான் இருக்கும். தன்னத்துங்க அவதான் லாஸ்ட் ஸ்டேஷன்லயே கம்பார்ட்மெண்ட் மாறிட்டாளே, அத நிக்கிற பாரு. கம். ஏய் கம். ஐயோ, நான் ராதா இல்ல. நீங்க இல்லையா? ராதாவை தவறிமா இருக்கீங்களா? நானும் இல்ல. யாரு ராதாவன்னு சொல்லுங்க, எல்லாம் ஒரே சைடா இருக்கீங்களா? என்ன வாட்ச்மேன் அங்கிள், என் அடையாளம் தெரியலையா?
நீங்கதான் ராதாமா. நான் அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு. சவிக்கமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம்மா. உங்க வீட்டுல ஒரு சின்ன பாப்பா இருந்ததுல? பாப்பா அது என் மக. உங்களுக்கு என்ன ஞாபகம் மனசெல்லாம் மறக்காம இருக்கிறீங்களே. என் பொண்ணு உங்க அளவுக்கு வளர்ந்துட்டாமா. குதிரை ஓட்டிட்டு போயிருக்கிறா, சாயங்காலம் வந்துருவான். என் மகனை பாத்தீங்களா? ராசா வயசுல உங்க கூட படிச்சவன் எப்படி ஜம்முன்னு வளர்ந்துருக்கான் பாருங்க. முதல்ல எனக்கு அவர் அடையாளம் தெரியல, அப்புறம் அவரே சொன்னாரு. ஏமா பாரில பழக்க வழக்கங்கள் எப்படிமா? சில பொம்பளைங்க துணிமணி இல்லாம தெரியுவாங்களா? எங்கேயே பேசிட்டு இருந்தா எப்படி? நாங்க எல்லாம் குளிச்சு டிஃபன் சாப்பிட வேண்டாமா? ஆமா ஆமா ஆமா, அது வாங்க வாங்க வாங்க. Hey, what is this here? Right from the time you got into the train, you've been reading. Okay, luggage எடுத்துக்கங்க. Okay, luggage எடுத்துக்கங்க. Okay, luggage எடுத்துக்கங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால உங்களுக்கு நான் எல்லா இடமும் சுத்தி காட்டணும். தாராளமா காட்டுங்க. நான் இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப திடீர்னு எப்படி சுத்தி காட்டுறது? ஆமா ஆமா, சின்ன வயசுல ஊரை விட்டு போனீங்க, இப்ப பெரிய பொண்ணா வந்திருக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லா இடமும் மறந்து போயிருக்கும் பாருங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல கைட அப்பாயிண்ட் பண்ணுங்க. கைடா? என் மகன் இருக்கும்போது கைடு எதுக்குங்க? ஓஹோ, உங்க மகனுக்கு எல்லா இடம் தெரியுமா? தெரியுமாவா? அவனுக்கு இந்த ஊர்ல தெரியாத இடம் ஏதுங்க? இன்னைக்கு உங்களை எல்லாம் அவன் கூட்டிட்டு போய் காட்ட போறான் பாருங்க. அப்படியே அசந்திருப்பா. இது உனக்கு சோதனை காலம். எனவே ஆரம்ப தோல்வியை கண்டு நீ மனம் தளர்ந்து விடாதே. இது உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். சிறுவயது முதல் பழகிய நட்பையும் செய்த உதவிகளையும் ஒரு சிலர் மறந்திருக்க கூடும். அதனால் உன்னை வெறுக்கவும் நேரும். ஆனால் காலப்போக்கில் உனது நல்ல மனதை அவர்கள் புரிந்து மீண்டும் மனம் மாறி உன்னுடன் பழையபடி உறவாடுவார்கள். அந்த நாள் வரும் வரை பொறுமையுடன் இருக்க வேண்டும். பழனி முருகனும் பாரியூர் அம்மனும் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். Andy, what are all the tourist places down here? Lake area, boat house, golf course, Doda Pedapi. இன்னும் நிறைய இருக்கு, பட் நான் மறந்துட்டேன். இப்ப நம்ம முதல்ல எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்? இந்த ரூட் ஐ திங்க். ஏன் மிஸ்டர் ராஜா, நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலரா இந்த ரூட்ல தானே போவோம்? வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். ஸ்கூலுக்கு இந்த வழியா தானே போவோம்? எஸ், இந்த வழியா தான் போவோம். ஹலோ, என்னங்க இது? வண்டி திடீர்னு ஸ்பீட் ஆயிடுச்சு. இல்ல, நேத்து நீங்க கட்ட வண்டின்னு சொன்னீங்க, அதனாலதான் இன்னைக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அது சரி. ஏண்டி, நேத்து நம்ம ரூம்ல டியூப் லைட் சரியா எரிஞ்சுதா? ஏண்டி, இங்க வர இங்கிலீஷ் பிக்சர்ல எல்லாம் சென்சார் நிறைய கட் பண்றாங்க. ஃபாரின்ல எப்படி? அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரொம்ப சாதாரணம். நம்ம ஊர்ல தான் ஆவுன்னா கத்திரியை கையில எடுக்கிறாங்க. அது சரி, அவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் ஒண்ணா? சரிடி, செக்ஸ மட்டும் கட் பண்ணா ஓகே. இப்ப சமீபத்துல எங்க ஒரு ப்ரூஸ்லி படம் பார்த்தேன். ஃபாரின்ல இருந்தா ஒரு நல்ல ஃபைட் அநியாயத்துக்கு கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டெரரா இருந்திருக்கும், அதனால கட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆமா, நீ ப்ரூஸ்லி படம் எல்லாமே பாத்திருக்கியாடி? ஆஃப் கோர்ஸ், ஐ கிரேசி ஆஃப்டர் ஹிம். வாட் ஃபைட், ஆக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ். உண்மையிலேயே சொல்றேன்டி, ப்ரூஸ்லி போனது சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய லாஸ். ஷூர். I am also Black Belt 1981. Udakai. இந்த ஆளு கொஞ்சம் லூசு போல இருக்கு. பாவண்டே, leave him. நான் சொல்ல மறந்துட்டேனே, இங்க 1 வீக்ல ஹாலிடேஸ் வருது. ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இருந்து பாத்துட்டு போவோம். எஸ், ஊட்டியில குதிரை பந்தயம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாண்டி, இங்க நடக்கிற ஒவ்வொரு குதிரை பந்தயத்துக்கும் எங்க அப்பா தவறாம வருவாரு. அப்பா, ரேஸ் டைம்ல எங்க ஜாக்கிக்கு என்ன ரெஸ்பெக்ட் தெரியுமா? ஜெயிச்ச ஜாக்கிய ஈவன் லேடிஸ் கூட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. In 1979 and 80, I am the best jockey here. பட் நான் ஆசையை வளர்த்துன குதிரை செத்து போனதுனால அதுக்கப்புறம் நான் குதிரை ஓட்டுறதை விட்டுட்டேன். I already told you, no, he's loose. ராதாம்மா, இவங்க எல்லாம் கார்லயே இருக்கட்டும், நீங்க மட்டும் இறங்கி என் கூட வாங்க. நானா? ஆமா. இங்க என்ன இருக்கு? நீங்க வாங்கல, நான் ஒண்ணு காட்டுறேன், வாங்க. வாங்க ராதாம்மா, இறங்கி வாங்க. என்னடி இது? சுடுகாட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு, அதுவும் எங்கெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஒண்ணு மாத்திரம் தனியா வர சொல்றாரு. எதுக்குடி? தெரியல, எனக்கும் ஒண்ணும் புரியலடி. வேணாண்டி, அந்த ஆளு அப்பவே லூஸ் மாதிரி சிரிச்சாரு. அந்த ஆளை நம்பி நீ போகாத. பரவாயில்ல, என்னதான் நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரேன். இறங்க. அப்ப நீ தனியா போகாத, வேணும்னா எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி, இறங்குங்க.
பாத்து பாத்து நிதானமா வாங்க. நீங்களும் அங்கே இருங்க, நீங்க மட்டும் வாங்க. தைரியமா போடி, நாங்க தான் இங்க இருக்கோமே. போடி, என்னதான் காமெடின்னு பாத்துருவோம். வாங்கலாமா? இந்தாங்க, இதை வைங்க. ஐயோ, இப்படி இல்லைங்க, இது இப்படிங்க. இப்படி உட்கார்ந்து இப்படி வைங்க. ஓகே, வைங்க. கண்ணை முடிக்கோங்க. போதுமா? போதும், எந்திரிங்க போலாம். இது யாரு? உங்க மதரா? இல்ல இல்ல, டாமி. இவர் லிட்டில் டாமி, சின்ன நாய்க்குட்டி. நாய்க்குட்டியா? ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் புதைச்சீங்க. நீங்க இந்த ஊர் விட்டு போகும்போது தினம் என்ன ஃபிளவர்ஸ் செக்ஷனீங்க. இத்தனை வருஷமா டெய்லி இங்க வந்து ஃபிளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். வாட்ச்மேன், கம்மி. என்னங்க சாமி? நான் வருஷ கணக்கா டெய்லி வந்து இங்க ஃபிளவர்ஸ் வைக்கிறேன்ல, அதை அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்க, நானும் 10 வருஷமா பாக்குறேன். டெய்லி இந்த சாமி இங்க வந்து பூ வச்சுட்டு போறாருங்க. யாரு செத்தாங்க என்னன்னு தெரியலீங்க. நான் அவர்கிட்ட ஓகே, யூ கேன் கோ. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் டெய்லி இங்க வந்து ஃபிளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ. டோன்ட் மென்ஷன். ஆனா இனிமே இந்த முட்டாள்தனம் செய்யாதீங்க. இல்லைங்க, நீங்க சின்ன குழந்தைய அந்த ஊர் விட்டு போகும்போது டெய்லி இங்க வந்து ஃபிளவர்ஸ் வைக்கணும்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்குனீங்க. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். சுப்பிடு மாதிரி பேசாதீங்க. ஏதோ சின்ன வயசுல விளையாட்டுக்காக சொல்லிருப்பேன். அதுக்கு இப்படியே நாய்க்குட்டிக்கு வருஷத்துக்கா பிளாஸ் வைப்பாங்க? மிஸ்டர் ராஜா, உங்க அப்பா காலையிலேயே சொன்னாரு, என் பையன் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அசத்த போறான்னு. உண்மையிலேயே அசர வச்சுட்டாரு. என்னங்க, இன்னும் பூனை, வாத்து, கிளி ஏதாவது இருக்கா? ஆமா, சாமி மாடு மாதிரி தலையாட்டுங்க. நடங்க, கொஞ்சம் நல்ல லொகேஷனா சுத்தி காட்டுங்க. ராதா, ஒரு ரொமான்ஸ் பத்தியடி எங்கடி நாங்களும் பாக்குறோம். பியூட்டிஃபுல் டே. உங்க அப்பாட்ட சொல்லி சீக்கிரம் ஏற்பாடு பண்ண வேண்டியதான். நோ குடுறேனா? எதுல விளையாடுறதுன்னு இல்ல. அப்பா, எவ்வளவு நேரமா உனக்கா காத்துட்டு இருந்த தெரியுமா? நெத்தியில பத்து போட்டு அதெல்லாம் விடுனே. ராதா உங்ககிட்ட பேசினாங்களா? நீ அவங்களை நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவங்களும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களா? அது இருக்குமா? நீ டாக்டர் போயிட்டு வந்தே இல்லையா? முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுனே. முதல்ல டாக்டர் போயிட்டு வருவோம். ஐயோ, எனக்கு ஜுரமே உன்னால தான் வந்துச்சு. நான் என்னமா பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ எத்தனை வருஷமா ராதாமா மனசுல வச்சிட்டு இருக்க. இன்னைக்கு அவங்க வந்ததும் நீ நினைச்ச மாதிரி உங்ககிட்ட பேசலன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த பயத்துலதான் எனக்கு ஜுரமே வந்தது. சொல்லுனே, ராதாமா உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? உண்மையாவே அவங்களும் என்ன விரும்புறாங்களா? நான் நினைச்சதுக்கு மேலாவே அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. வேற மாதிரினா? இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததும் எல்லாருக்கும் முன்னாலையும் ராஜு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. அண்ணே, நீ நிஜமாத்தானே சொல்ற? எனக்காக போய் சொல்லலையே. எங்க என் மேல சத்தியமா சொல்லு, நீ சொன்னதெல்லாம் நிஜம் தானே? என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ண சொல்லிட்டு நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிதான் நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாங்க வெளியே சுத்தி பார்க்க போகும்போது ஜோடியா நின்னு 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலினே. உன் நல்ல மனசுக்காக தான் ஆண்டவன் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு இல்லன்னு. இந்தா, என்னம்மா நீ நினைச்சபடியே நடக்கணும்னு காரமடியா கோவிலு, முருகன் கோவிலு எல்லா இடத்துலயும் போய் வேண்டிட்டு வந்தேன். வச்சுக்க. ஐய, நிறைய வச்சுக்கண்ணே. வாய் தர. சொல்ல மறந்துட்டேனே. அண்ணே, நீ நாளைக்கு காரமடியான் கோயிலுக்கு போய் 50 தடவை அங்க பிரதட்சணை செய்யணும். அங்க பிரதட்சணமா? அதானே, ஈர துணியை கட்டிக்கிட்டு கோயிலை சுத்தி உருண்டு உருண்டு வருவாங்களே, அதான் 50 தடவை செய்யணும். காலையில போனா சாயங்காலம் வந்துடலாம்.
நாளைக்கு வேண்டாம்மா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. அச்சோ, சாமி சமாச்சாரமாச்சே. பரவாயில்லம்மா, இனி எப்பாவது ஒரு நாளைக்கு வச்சுக்கோ. ஆமா, அப்பா எங்க போனாரு? ஐயோ, இந்த நேரத்துல அப்பா எங்கேயும் வெளியில போயிட்டாரு. ராதா மோகனை லவ் பண்றது அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லிடணும். அவர் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அடேங்கப்பா. மை சன், மை சன். நீ பிறந்தப்பவே நான் கவனிச்சேன்டா. உனக்கு உடம்பு பூரா மச்சம் இருந்துச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. வந்துமா, இன்னைக்கு காலையில இருந்து அந்த பொண்ணு அங்கிள் அங்கிள் அங்கிள்னு 90 தடவை கூப்பிட்டு. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் எல்லா விஷயமும் புரிஞ்சுதமா. அப்பா, நாம 2 பேரும் போய் அண்ணியை பாத்துட்டு வரலாமா? ஆமாமா, வா. ராதா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு சொல்லிச்சு. அதனால நீங்க 2 பேரும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க. ஆமா ஆமா, நல்லா இருந்தா 4 பேருக்கு பிடிக்காது, உடனே கெடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதை கண்டு காணாம இருந்துக்கிறேன். ஏம்மா, நாளை இருந்து பையனுக்கு இந்த காஃபி டீ எல்லாம் கொடுக்காதம்மா. போன்விட்டா, ஹார்லிக்ஸ் இப்படி உயர்ந்த ரக ஐட்டமா கொடு. என்ன? ஹார்லிக்ஸ் போன்விட்டாவா? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எங்கப்பா வசதி? வசதியா? நாளைக்கு பாரு, வீடே தலைகீழா இருக்கு. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 2 1 2 1 2 1 2. மார்னிங். குட் மார்னிங். வாங்க. நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க போலக்கு. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ, உங்க மேட்டர் தான் எழுதிட்டு இருக்கேன். ஏன் மேட்டரா? ஆமா, நேத்து மார்னிங் கிரேவியார்ட்ல நடந்த காமெடி. எப்பவோ சின்ன வயசுல சொன்னேங்கிறதுக்காக வருஷ கணக்கா நாய்க்குட்டிக்கு ஃபிளவர்ஸ் வச்சிருக்கீங்களே. உண்மையிலேயே நீங்க ஒரு பெக்கியில கேரக்டர். இன்னும் சின்ன வயசுல நமக்குள்ள நிறைய சமாச்சாரம் எல்லாம் நடந்தது. ஆனா அதை நீங்க மறந்துட்டீங்க. என்ன சமாச்சாரம்? வந்து அப்பெல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப இஷ்டம். ஸ்கூலுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் எங்கூட தான் வருவீங்க, எங்கூட தான் போவீங்க. அப்புறம் நைட்ல நீங்க எங்கூட தான் அவுட் ஹவுஸ்ல படுத்துக்குவீங்க. உங்க அப்பா வந்து ராத்திரில உங்களை இங்க தூக்கிட்டு வருவார். எவ்வளவு அஃபெக்ஷனோட பழகி இருக்கிறோம். ஆனா ஒரு இன்ஸ்டன்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. சரியா யோசிக்கல, அதனாலதான் எல்லாம் மறந்துட்டீங்க. நான் எப்பவுமே அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். பாருங்க, சின்ன வயசுல நம்ம 2 பேரும் எடுத்த போட்டோ எல்லாம் பத்திரமா வச்சிருக்கு. கொடுங்க இப்படி. இது வந்து பர்த்டே அப்போ நான் நீங்களும் வீட்டுல எடுத்தது. இது வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க, நான் செகண்ட் வந்தேன், அப்ப எடுத்தது. அது வந்து ஸ்கூல் டிராமால நான் நீங்களும் சேர்ந்து நடிச்சோம்ல, அப்ப எடுத்தது. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்ப எடுத்ததுதான். அந்த போட்டோ வந்துங்க இந்த லேக்ல 5 ரூபாய்க்கு 2ன்னு சொல்லி ஒரு ஆள் எடுத்து கொடுப்பானல்ல, அங்க எடுத்தது. இது யாரு? நானா? ஆமாங்க. என்னது ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, அது ட்ரெஸ் இல்லைங்க. சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாம எடுத்த போட்டோ. இப்ப நீங்க பெரிய பொண்ணாயிட்டீங்க, அது அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் இங்கிலேயே ட்ரெஸ் போட்டேன். மிஸ்டர் ராஜா, என் ஆல்பத்துல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா எடுத்ததா. சின்ன வயசு போட்டோ ஒண்ணு கூட இல்ல. இதெல்லாம் என் ஆல்பத்துல ஓ, தாராளமா வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பத்திரமா வச்சிருந்தேன். நீங்க உங்க ஆல்பத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. So nice of you. Thank you. Don't mention. உஷா, ராணி, மேரி, பிரியா, சீக்கிரம் இங்க வாங்கடி. ஐயோ, அவங்கள எல்லாம் எதுக்கு இங்க கூப்பிடுறீங்க? இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கும். என்னடி, சின்ன வயசுல நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியுமா? மாமூலா எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருந்திருப்பேன். இடியட். அதுலடி சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் கிடைச்சிருக்கு. ஏய், நான் பாக்குறேன். இருடி, நாங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? இது என் பர்த்டேக்கு எடுத்த போட்டோ. பரவாயில்லடி, நீ சின்ன வயசுலயே அழகா இருந்திருக்கேன். போட்டோல நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப எடுத்த போட்டோ. எதுலடி? சாப்பிடுறதுல இல்லடி, கடைசி ஆனதுல ஃபர்ஸ்ட் வந்திருப்பா. இது வந்து லேடி ஏரியா கிட்ட 5 ரூபாய்க்கு 2 போட்டோ கிட்ட எடுத்தது. இது ஸ்கூல் டிராமால ஆக்ட் பண்ணும்போது எடுத்தது. நீ ஆக்ட் பண்ணுவியா? இங்க பாரு, பிச்சை கூட நான் அழகா இருக்கறனால நீ வந்து போடு. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல எடுத்ததுதான். ஏய், நீயே கப்போஞ்சி நீயே போட்டோ எடுத்துக்கிட்டியா? அதுல செகண்ட் வந்திருக்குதுனா? ஏய், இந்த போட்டோவை பாருங்களேன். நாங்க ஜோடி எடுக்கிறது நல்லா இருக்குல்ல? அதுமா இருக்கு. ஏய், இப்ப கூட இந்த மாதிரி போட்டோ. சரி விடுங்கடி. இத்தனை நாளா வச்சிருந்து அதெல்லாம் நான் தான் இந்தாங்க மிஸ்டர் ராஜா. ஏன் அந்த போட்டோஸ் எல்லாம் ஆல்பத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்க பண்ணுங்கடி. புடிங்க மிஸ்டர் ராஜா. மெதுவா ஸ்கிராச் பண்ணிடாதீங்க. பாத்து பாத்து நிதானமா இருக்குங்கப்பா. என்னடா இது புதுசு, அதுக்குள்ளேயே எல்லாம் டஸ்டா? ஓ, ஃபார்மேஷன், பிரெட், மாடர்ன் ஆர்ட், பர்னிச்சர் எல்லாமே புத்தம் புதுசு. பிடிச்சிருக்கா எப்படி? இதெல்லாம் யாருது?
யாருதான் நாட்டியபாய் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக 7000 ரூபாய்களை அள்ளி அரைச்சு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற மகேசன். விளையாடாதப்பா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எது காசு? இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்க, நமக்குள்ள 1000 அந்தரங்க இருக்கலாம். இதெல்லாம் லாரி டிரைவர் கிளீனர் இவங்க முன்னாடி வச்சு பேசுறது தப்பு இல்ல. அந்த கதையெல்லாம் வேண்டாம், உனக்கு எது பணங்கிறத முதல்ல சொல்லு. சொல்றேன், வீட்டுக்குள்ள போய் விவரமா சொல்றேன். முதல்ல அவங்க அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஓகே? என்ன மேன் லாரி வாடகை, ஏத்துக்கூலி, இறக்குக்கூலி டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 175 ரூபா ஆச்சுங்க. 175. கொஞ்சம் அதிகமா இல்ல? இல்ல சார், டீசல் விக்கிற விலைக்கு இது கூட இல்லைன்னா கட்டுப்படி ஆகாதுங்க. நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு. பாவம் பார்த்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல 200 இருக்கு, வச்சுக்க. சந்தோஷமா? நல்லா இருக்கணுங்க. ஓகே ஓகே. கமான் சன், வீட்டுக்குள்ள போய் விவரமா பேசுவோம். கமான் சன், சேட்டு மீட் மை சன் மிஸ்டர் ராஜா. நமஸ்தே. நம்பிக்கை நாம் ராஜாராம் சேட். நிம்பில் லவ் ஸ்டோரி எல்லாம் உங்கள் அப்பன் நம்பில் கையிலே சொன்னார். சேட் படா குஷியாய் நிம்பில் அப்பனுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுத்தான். 25,000 ரூபாயா? நான் 50,000 கேட்டேன். ஆனா பாவம் சேட்டுக்கிட்ட தர்த்தமையும் இவ்வளவுதான் இருந்திருக்கும் போல இருக்கு. மீதி அடுத்த மாசம் தரேனாரு. என்ன சேட்டு? அச்சா அச்சா. ஏன்பா கடன் வாங்குறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? தான் நினைச்சேன். ஆனா சொன்னா நீ என்ன செய்வ தெரியுமா? நேரா ராதா கிட்ட போய் நிப்பேன். எங்க அப்பா 18 கேட்டாருன்னு சொல்லுவேன். அந்த அம்மா 75,000 1 லட்சம் எடுத்து கொடுக்க போகுது. அதனால யாருக்கு கேவலம்? எனக்கு இல்ல. என்ன சேட்டு? நான் என்ன சொல்றேன்னா, கடனை வாங்கியாவது என்னுடைய அந்தஸ்தை காட்டினாத்தான் நாளைக்கு சம்பந்தி வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா? என்ன ராஜா? ராஜா என்ன மிஸ்டர் சிங்காரம், உங்க பேட்டா ஏதோ ஃபீல் பண்ற போல இருக்கு. வேற ஒண்ணுமில்ல, காதலி கிட்ட பணம் இருக்கும்போது நான் ஏன் கடை வாங்கினேன்னு ஃபீல் பண்றேன். டோன்ட் வரி ராஜா, உனக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுது. உடனே பணத்தை கொடுத்துற போறே. தட்ஸ் ஆல். அவன் ஃபீல் பண்ணிட்டு போறான். நீ வா சேட்டு. குடுக்கற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும்போது இவன் குத்திக்கிட்டு இருப்பான். ஓகே மிஸ்டர் சிங்காரம், நாளைக்கு நம்பிக்கை டைம் இருந்தால் சேட் திரும்பி வர்றான். என்னையா சேட்டு, யார் இந்த ஆளு கையை கட்டி மோட்டார் சைக்கிளை கட்டி வச்சிருக்கிற? அரே, இந்த ஆள் 3 மாசத்துக்கு மேலே வட்டிக்கு நம்பிக்கிட்டே பணம் வாங்கினான். இவன் பணம் கட்டலே, சேட் இவனை கட்டிட்டான். ஆமா, இப்ப எங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறியா? நை, நம்பிக்கை வீட்டிலே ஒரு ரூம்ல இவனை பட்டினி போட்டு அடைக்கிறான். யோ, பட்டினி போடாதியா, பாவம் செத்து தொலைஞ்சிட போறான். நைரே, 4 நாளைக்கு ஒரு தரம் சோறு போடுறான், அடிக்கிறான், மறுபடியும் பட்டினி போடுறான். நமக்கு எந்த ஒரு பெரிய மனுஷன் கேக்குறேன்ல, வாயை திறந்து பதில் சொன்னா ஊமையா? வாயே இல்லையே, அப்புறம் உனக்கு எதுக்கு கடன்? கடன் வாங்கினா சம்பாரிச்சு கட்டுறதுக்கு வக்கு இருக்கணும். இல்ல சம்பாரிச்சு எவனாவது வச்சிருந்தானா அவன் வீட்டுல சம்பந்தி ஆகிற அளவுக்கு யோகமாவது இருக்கணும். இது ரெண்டுமே உனக்கு இல்லையே, உனக்கு எதுக்கு கடன்? வாங்குவியா? கேட்டு இவன் என்னையா சொல்றான்? ஒரு அளவு புரியல. இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டார், நாளைக்கு நிம்பிலும் மாட்டுவீங்கன்னு இவன் சொல்றான். It must be like this. Come on. ஐயோ வேண்டாங்க, இதெல்லாம் தப்புங்க. நான் போட்டுமா? பாருங்க, அவங்க கையில கிடைச்சோம்னா நம்மள பின்னிடுவாங்க. சொன்னா கேளுங்க. அட நீங்க சும்மா இருங்க, அவங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வர வேண்டாம், அதுக்குள்ள போயிடலாம். லுக் ஹியர் கேர்ள், கையில மாட்டீங்க வெண்ட எடுத்துருவேன். நாங்க வந்தோம், கண்ணை நோண்டிடுவோம். ஐ நோ ஜோடோ. இன்னைக்கு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கா? எனக்கா? இதுக்கு தானே நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் தப்புங்க. என்ன ராஜா, என்னாச்சு? எனக்கு அப்பவே தெரியும், ஏதோ ரிப்பேர் போல இருக்கு. பெரியவங்க சொல்லிருக்காங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு. ஐயோ, தத்துவம் பேசிட்டு நேரம் சீக்கிரம் வண்டி எடுங்க. ஐயோ, யார் ஜூடோ தெரியும் சொன்னது? யார்டி சொன்னது? இவதான் சொன்ன. அது கூட பரவாயில்லைங்க, இவதான் கண்ணெல்லாம் நோண்டிடுவேன்னு சொன்னா. Get down, all of you. Come on, get down, all of you. ராஜா,
ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க, விட்டுருங்க சார். நீ யார் மேன்? டிரைவர் சார். யூ கீப் குவைட். கம் ஆன், கெட் டவுன். தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றான்ல, ஒரு தடவை விட்டுருங்களேன். என்ன மேன் விட்டுறது? இதே தப்ப நானே செஞ்சிருந்தா நீ ஒத்துப்பியா? ஒண்ணுங்களா இது? என்ன வாய் பேசுது? எல்லாரும் இறங்கி 8 மைல் எங்கூட ஓடி வந்தோம். 8 மைலா? ராஜா, ஏதாவது பண்ணுங்களே. சார், வேணா அவங்களுக்கு பதிலா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, அவங்கள விட்டுருங்க. பொண்ணுகளுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 16 மைல் ஓடிவாங்க. ப்ளீஸ் ராஜா, 16 மைல் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுங்களேன். நாங்க உங்க பின்னாலே வந்து கார்ல பிக்கப் பண்ணிக்கிறோம். எங்களை தாய்க்குலமா நினைச்சு இந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்குங்களேன். என்ன சார் இது? பொம்பளைங்களுக்கும் ஓடுற பனிஷ்மெண்ட், எனக்கு அதுதானே. வேற ஏதாவது சொல்லுங்க. நீ ஆம்பளை இல்ல, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என் ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தவங்க கூட ஃபைட் பண்ணா தாராளமா போலாம். ஃபைட் பண்றியா? என்ன சார் நீங்க ஏதோ விளையாட்டு சமாச்சாரம், இதுக்காக போய் ஃபைட் எல்லாம் பண்ண சொல்றீங்க? இத பாருப்பா, நீ ஆம்பளைன்னு சொன்னீல, ஒன்னு தைரியம் இருந்தா ஃபைட் பண்ணு, இல்ல அவங்க ரன் பண்ணட்டும். என்ன சொல்ற? ஏன் சார், உங்களுக்கு நல்லா கராத்தே தெரியுங்கிறதுக்காக பாவம் என் டிரைவரை தான் கேவலப்படுத்துறதா? இத பாருங்கடி, தப்பு பண்ணது நாம ஓடுவோம், வாங்க. ராமா, யூ ப்ளீஸ் வெயிட், நான் ஃபைட் பண்றேன். மிஸ்டர் ராஜா, வீட்ல ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இது கராத்தே சார். Of course I know that. என்னங்க அது? மை கராத்தே ட்ரெஸ். நீங்க எல்லாம் அந்த கிரவுண்ட்ல வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க கூட அங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே, கமா கமா. போறாரே, திரும்பி வருவாரா? சிச்சி, எவ்வளவு வீரமா பேசிட்டு போறாரு. ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. நடங்க, நம்மளும் போலாம். நான் ஃபைட் பண்ணவா? இல்ல மாஸ்டர், நான் ஃபைட் பண்றேன். இல்ல மாஸ்டர், யாரும் வேண்டாம் மாஸ்டர், நான் ஒருத்தன் போதும். ப்ளீஸ் வெயிட். முதல்ல அவன் இது ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்கு. லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இன்னைக்கு ஏதோ பெரிய காமெடி நடக்க போகுது. ஏண்டி, பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கா? சும்மா இருங்கடி. என்னங்க நீங்க இப்படிங்க, நீங்க எல்லாம் அப்படி ஓரமா இருங்க, அப்படி இருங்க. மாஸ்டர், நைஸ். ஆல் ஆஃப் யூ கோ பேக். மிஸ்டர் ராஜா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. நாங்க வேணா 8 மைல் ஓடிடுறோம், நீங்க வந்துருங்க. Be careful. Fantastic, Raja. சத்துட்டீங்க. Thank you, thank you. என்ன மாஸ்டர், ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணா போதும் சொன்னீங்க, இப்ப 5-6 பேர் அனுப்பிச்சிருக்கீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நோ 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 நோ, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும், அதனால தான் அனுப்பிச்சு வச்சேன். Great, yeah.
are really great, Raja. Thank you. You are superb. Thank you. நான் எதிர்பார்க்கவே இல்ல. Thank you. நீங்க ஒண்ணுமே சொல்லு. நிஜமா சொல்லணும்னா நாங்க எத்தனை நாளா உங்களை லூசு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது உண்மையிலேயே நீங்க ஒரு விஷயமுள்ள லூசு. உன் பேர் என்னப்பா? பார்பர் முனியனுங்க. ஓ, பார்பர் முனியன். எழுதி வச்சனே. 3 இந்த நெக்ஸ்ட் காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா. இதோ இருக்குது 9.50. குடி. நெக்ஸ்ட் வெத்தலை ராமக்காங்க. வெத்தலை ராமக்கா 1.50. இந்த லட்சுமி என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ, 22 ரூபீஸ். அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா? செக்கா? அது சரி, நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல, நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு பார்த்தேன். நோ 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 நோ, நீ என்ன கிண்டல் பண்ற? பின்ன என்ன பண்ணீங்க? காய்கறிக்காரி, மளிகை கடைக்காரன் இவங்களுக்கு எல்லாமே செக் கொடுப்பாங்க. பேசாம பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? எம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுங்களுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு. அதுதான் ரத்தம். இது எங்க போய் முடிய போதும்? லட்சுமி அண்ணி கூப்பிடுறாங்க, நான் அப்ப என்னன்னு கேட்டு. ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போகணும். இந்தாமா, உங்க அன்னைக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு சொல்லு, செக்கா கொடுத்துருவோம். மாமனாராச்சு எப்படா கேக்குறதுன்னு சங்கோஜப்பட போகுது. இப்ப வட்டி இல்லாம கொடுத்துருவோம், பின்னாடி ஒட்டு மொத்தமா குச்சை எடுத்து அள்ளிடுவோம். உங்க அண்ணன் வீட்டுல இருக்காரா? இல்ல எங்கேயும் வெளியில போயிருக்காரு? உங்க அண்ணனுக்கு ரொம்ப ஞாபகம் மறதி போல இருக்கு. 2 நாளா புடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரையில வந்து சேரல. வந்தா நீயாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்து. என்னதான் பணக்காரியா இருந்தாலும் கட்டிக்கு போற புருஷன் கையால புடவை வாங்குறதுன்னா அதுல எவ்வளவு ஆசை பாரு. என்ன இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான். எங்க அண்ணன் வந்தா சொல்றேன். என்னடி இது? நான் புடவை தானே கேட்டேன். ஆமா, அதுக்கே இவ்வளவு வெக்கப்படுது? லூசோட தங்கச்சி இல்ல, அதனால ஆஃப் லூசா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க புடவை? ஓ, தேங்க்யூ. உங்க சிஸ்டர் கூட இப்பதான் கேட்டு வந்தேன். அப்படி வைங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் ரிங் இதுக்குள்ள எங்கேயோ விழுந்துருச்சு. அப்போ பிடிச்சு தேடுறேன், கிடைக்கல. நானும் தேடி பார்த்துங்களா? பாருங்க. எந்த இடத்துல கரெக்டா போட்டீங்க? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேனா? அந்த கடைசியில தெரியும். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துடுங்க. போங்க. வெளியே வர வாடா, வெளியே யாரா? இறங்கிடுறா. ஏண்டா திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகால் புரியாதா? நான் என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ணினியா? பட்ட பகல பெட்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா, கட்டில் கடையில மோதிரம். அடியிலையாவது மடியிலையாவது எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்துல நான் எப்ப முடியும்? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படி எல்லாம் செய்வேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமாடா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயித்துல நீ 3 மாசம். அப்புறம் என் பத்தி தானே உனக்கும் வரும். ஏய், உனக்கு பொண்டாட்டியா வர போறவை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு மருமகளா வர போறவை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல்நாட்டுல போய் படிச்சாங்கன்னா இடியட் கண்ட்ரி ப்ரூட். வாட்ச்மேன் அங்கிள், உங்க சன்னங்க சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். பாரியில போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துடுமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம என்கிட்டவே தன்னுங்க. வயசு வேகத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா? உங்களை எனக்கு வர கோவம் கல்யாணம் ஆன பின்னால பேசுங்க. என்னடி இது? நான் அவர் சன்னங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அந்த லூசு கார்ல சிரிச்சுது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சுது, இவரு சன்னங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. என்னங்கடி இது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஒருத்தி கிட்டார் வாசிக்கிறா, ஒருத்தி புஸ்தகம் படிக்கிறா, ஒருத்தி டைரி எழுதி, ஆளுக்கு தனியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்குதுடி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்துனா காசு விளையாடலாமா? வேணாண்டி, எப்பவுமே நீதான் ஜெயிப்ப. ஏண்டி, கேசட் ஆன் பண்ணி நம்மளா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா? போடி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்கு மூடே வராது. ஐயோ, இவ அதுக்குன்னு அலையறா. ஐ காட் an idea. என்ன? லூச கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவோமா? ஏய் வேண்டாண்டி, பாவம். ஏய் சும்மா இரு.
நீ கூப்பிடுறீ. வேண்டாண்டீனா டான்ஸ் ஆட சொன்னா கிண்டல் பண்றோம்னு நினைச்சு பாரு. வேணா பாட்டு பாட சொல்வோம். சரி சரி, ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லு. கூப்பிடு. மிஸ்டர் ராஜா. என்னங்க நிக்கிறீங்களே, அப்படி உட்காருங்க. பாருங்க சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ரொம்ப போரா ஃபீல் பண்றோம். எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இந்த கதை தானே ஆகாதுங்கிறது. பொண்ணுங்க கேக்குறோம், டக்குன்னு பாட வேண்டியது தானே. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னது வேற ஆளா? சும்மா ரெடி பிளீஸ் மிஸ்டர் ராஜா, ஒரு ஜாலிக்காகத்தானே கேக்குறோம். எனக்கு உண்மையிலேயே பாட வராதுங்க. வேணா இதுகளை எதையாவது ஒண்ணு பாட சொல்லி நீங்க கேளுங்க. என்னடி இது, எங்களை இது அது நாடு மடங்கு மாதிரி பேசுறாரு. இருடி. ஏன் மிஸ்டர் ராஜா, நீங்க இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க. அண்ணா தலகுனியறத பார்த்தா எங்கேயோ எக்கச்சக்கமா லாக் ஆயிருக்காருன்னு தெரியுது. பின்ன என்ன ராஜா, உங்க லவர் பக்கத்திலே இருக்கிறதா நினைச்சுக்கங்க. நிச்சயமா உங்களால பாட முடியும். Oh my Lord, my God, let us sing for you. Make us kneel, bow loud, let me pray for you. Oh my Lord, my God, let us sing for you. Make us kneel, bow loud, let me pray for you. La 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 la. என்ன ராஜா, ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க? எனக்காகவாவது பாடக்கூடாதா? இருங்கடி, அவசரப்பட்டா எப்படி? அண்ணாரு இப்பதான் சுத்தி பிடிக்கிறாரு. பரசத்தையும் புழிஞ்சு சும்மா இருங்கடி. எல்லா நேரத்திலயும் உங்களுக்கு கிண்டல் தான். பாவம் அந்த ஆளு யாரையோ லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இவ்வளவு ஃபீலிங் கூட பாட மாட்டாரு. ஐயோ கூப்பிடுறீ, யாரு என்னன்னு விசாரிப்போம். ஏற்கனவே அப்செட் ஆயிருக்காரு. இப்ப வேண்டாம், காலையில பாத்துக்குவோம். ஐயோ ஐயோ, பாருடி உஷா, உள்ள பாருடி, எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ். இன்னைக்கு ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம், புரியுதா? This is too much. கொஞ்சம் வீக்கான ஹார்ட்டா இருந்தா டக்குன்னு போயிடும். நீ வீக் இல்லன்னு தெரிஞ்சுதான் உனக்கு இந்த செட்டப் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம லூஸ் டிரைவர் ராஜாவுக்கு வேறொரு செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஐயோ பாவண்டி, அந்த ஆள் என்ன பண்ணீங்க? கௌரிங்கிற பேர்ல ஒரு லவ் லெட்டர் எழுதி அந்த ஆளுக்கு போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த லெட்டர்ல இன்னைக்கு ஈவினிங் பொட்டானிக்கல் கார்டன் வாங்க, நம்ம 2 பேரும் ஜாலியா இருப்போம்னு எழுதிருக்கோம். பாவம் இந்த லூசு அந்த லெட்டர் படிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் பொட்டானிக்கல் கார்டன் போய் லோ லோன்னு அலைய போகுது. சத்தியமா அந்த ஆள் முட்டாளாக போறது இல்ல, நீங்க எல்லாம் தான் ஏமாற போறீங்க. என்ன பெக் கட்டுற? நான் சொல்றத கேளுங்கடி. நேத்து ராத்திரியே மிஸ்டர் ராஜாவை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லவ்க்கு சின்சியரான ரெஸ்பெக்ட் கொடுக்கறவர் அந்த ஆளு. ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருக்கிறதுனால நிச்சயமா அந்த லெட்டர் கிழிச்சு போட்டுடுவாரு. சரிதாண்டி, நீ ஆம்பளைகளை பத்தி புரிஞ்சிட்டு இருக்கிறது அவ்வளவுதான். என்னதான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பொண்ணு கிட்ட இருந்து அப்ளிகேஷன் வந்தா நைஸா அதையும் ஃபில்அப் பண்ணிருவாங்க. ஏண்டி? தேர் யூ ஆர். நோ நோ நோ, மிஸ்டர் ராஜா அப்படிப்பட்டவர் இல்ல. அப்படியே நீ நினைக்கிற. ஆனா அந்த லூசு நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு வந்த லெட்டருக்கு மங்கு மங்குன்னு பதில் எழுதிட்டு இருக்கு. கேட்டியாடி? இப்ப என்ன சொல்ற? இப்பவும் சொல்றேன், நிச்சயமா அவர் எழுதின லெட்டர்ல லவ் இருக்காது, அட்வைஸா இருக்கும். ஓகேடி, இப்பவே நம்ம எல்லாரும் போய் லெட்டர் பிடிங்கி பிடிப்போம். அதுல அட்வைஸ் இருந்தா நீ சொல்றது நாங்க கேக்குறோம், இல்ல நாங்க சொல்றது நீ கேட்கணும். ஓகே? கொஞ்சம் அந்த லெட்டர் எப்படி கொடுங்க. வேண்டாங்க, இது பர்சனல். பர்சனல் ஆண்டி. இத பாருங்க, கௌரிங்கிற பேர்ல எந்த பொண்ணும் கிடையாது. உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி எழுதிருக்காங்க. கொடுங்க எப்படி. இந்த லெட்டர் இல்லங்க, நீங்க எழுதின லெட்டர் கொடுங்க. வேண்டாங்க, அது எதுக்குங்க? அத வச்சு எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கோம். கொடுங்க எப்படி. வேண்டாங்க, நான் தெரியாம எழுதிட்டேன். வேணா கிழிச்சிடுறேன். மிஸ்டர் ராஜா கொடுங்க எப்படி. படுறி. அன்புடன் உயர் திரு கௌரி அவர்களுக்கு. சும்மா சொல்லக்கூடாது. அண்ணன் காதலுக்கு தனி மரியாதை கொடுத்திருக்காரு. அன்புடன் தங்களது கடிதம் கிடைத்தது, சங்கதிகள் யாவும் அறிந்தேன். ஐயோ வேண்டாங்க, ப்ளீஸ் தயவு கையெடுங்க. நீங்கள் என்னை மாதக்கணக்கில் காதலிப்பதாக எழுதியிருந்தீர்கள். ஆனால் நானோ ஒரு பெண்ணை ஆண்டு கணக்கில் காதலித்தும் இன்னும் ஆண்டியாகவே அலைமோதுகிறேன். ஆண்டவனுக்கும் கருணை இல்லை, அவளுக்கும் கருணை இல்லை. அவள் கிடைப்பாள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. மனிதன் ஒரு முறைதான் பிறப்பான், ஒரு முறைதான் இறப்பான். அது போலத்தான் என் காதல். என்ன தத்துவண்டி. மேல போ. இந்த வான் மாறலாம், நிலம் மாறலாம், நீர் மாறலாம், ஆனால் என் காதல் என்றுமே மாறாது.
என் காதலி எனக்கு கிடைக்காவிட்டாலும் அவளுக்காக என் இதயத்தில் ஒதுக்கி வைத்த இடம் என்றுமே காலியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஐயோ கொண்டு தரடி. உங்கள் கார் எஸ்டேட் எதுவும் எனக்கு தேவையில்லை. பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து உங்களுடன் ஜாலியாக இருக்கவும் நான் தயாராக என்னை மன்னித்து அவ்வளவுதாண்டி, முடிஞ்சு போ. என்னடி லெட்டர் கேட்டதுல மெல்ட் ஆயிட்டியா? நோ, அந்த லெட்டர் ஒரே காமெடியா இருந்தது, அதையே நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரி இந்த சேலஞ்சில நாங்க தோத்துட்டோம். இப்ப எங்களுக்கு என்னடி பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? நம்ம சேலஞ்ச் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆள் எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்காரு பாத்தியா? அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு எப்படியாவது இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, அந்த ஆளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. சரி இருங்க, நான் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுட்டு வரேன். This is my car. Thank you, sir. This is my check. Thank you, sir. This is my check. Thank you, sir. நேத்திக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். என்கிட்ட இருந்த விசுவாசம், என்கிட்ட இருந்த உழைப்பு, என்கிட்ட இருந்த நேர்மை, என்கிட்ட இருந்த சிந்தாத்தி, இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஓகே. அடுத்து, நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்ல குளிக்கிறது, என் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றது, என் படுக்கையில படுக்கிறது, என் சிகரெட் பைப்பை யூஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் மனுஷன் தான் சார், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார். தேங்க்யூ. உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசியிருக்கிறேன், அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா? நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார், ஆனா இப்ப இல்ல சார். ஏன்? இன்னைக்கு காலைல தான் சார் எனக்கு ஒரு மகன் பிறந்தான், அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு, அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்னை வேலைக்கு சேர்த்துறேன். சார் யதார்த்தமா பேசினேன், அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ, உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டீன்னா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எண்ணத்தோடு தான் சேருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. என்ன அங்கிள், உங்க ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு? எல்லாம் நீங்க கொடுத்த வாழ்வுதான். சரி, உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க இப்படி கேக்குறதுதான் தப்பு. எங்க குடும்பத்துல உங்களுக்கு இல்லாத உரிமையா? எங்க எதிர்காலமே உங்களையும் உங்க அப்பாவையும் நம்பித்தானே இருக்கு. அதனால நீங்க எதை வேணும்னாலும் தாராளமா கேட்கலாம். கேட்க வேண்டியது உங்க கடன், சொல்ல வேண்டியது. நான் கேட்கறதுக்கு பிராங்கா பதில் சொல்லுங்க. உங்க சன்னோட லவ் மேட்டர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாம கேக்குறீங்க? எமகாதங்க பையன் இத்தனை வருஷமா மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கான். எனக்கு தெரியல பாருங்க. இப்பதான் சமீபத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சும்மா சொல்லப்படாதுமா, உண்மையிலேயே செலக்ஷன் பண்றதுல என் பையன் ரொம்ப கெட்டிக்காரன். தனக்கு தகுந்த மனைவியா மட்டும் இல்லாம எனக்கு தகுந்த மருமகளாவும் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க. உண்மையிலேயே இதுக்கு அப்போ உங்க சைடுல ஒரு காதலுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே? நான் என்ன 19ஆம் நூற்றாண்டாளா? I am 20th century father. காதலுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து பச்சை கொடி காட்டுவேன். அப்புறம் என்ன, சீக்கிரமா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? குடிச்சிட்டு இருக்கிறோமா? அப்பா வர வேண்டியதுதான், விஷயத்த சொல்ல வேண்டியதுதான், சம்மதம் வாங்க வேண்டியதுதான், 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டியதுதான், பத்திரிக்கை அடிக்க வேண்டியதுதான், கெட்டி மேல கொட்ட வேண்டியதுதான். நான் வேணா அப்பா கிட்ட போல சொல்லிடுறேன், நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. அப்பா, தங்கச்சி ஏதோ முக்கியமான வேலைன்னு கூப்பிட்டு போ. அதை விட முக்கியமான வேலையை நாங்க இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா தங்கச்சி அவசரம்னு சொல்லுது போ. அதை விட அவசரமான வேலையை நாங்க இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா இப்ப நான் சொல்றது நீ கேட்க போறே இல்லையா? அந்த பொண்ணே மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. உச்சகட்டத்துல வந்து தயாரா பண்ற அரைஞ்சு விடுவ ராஸ்கல். வாய் போட. என்ன உச்சகட்டத்துல உழுதுற போல நான் சொல்ல கேட்க போறே இல்லையா? நான் சொல்றத கேட்க போறே இல்லையா? நீ சொல்றது நான் கேக்குறேன். நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம்ல, வருவார் போங்க. இவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு உளறிட்டு இருப்பாரு. ஏடா நானா உளறவேன்? நீ இப்ப பேச. மிஸ்டர் ராஜா, I say you keep quiet. நீங்க சொல்லுங்க. அதாவதுமா, இவனும் எனக்கு ஒரே பையன், நீங்களும் உங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அதனால இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும். என் சைடுல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த பொண்ணு அவசரப்படுதேன்னு நீ அவசரப்பட்டு மறுபடியும் போய் பெட்ரூம் நினைக்காத. ஓகே? ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் புதைச்சீங்க. நீங்க இந்த ஊர் விட்டு போகும்போது தினம் என்ன ஃபிளவர்ஸ் செக்ஷனீங்க. இத்தனை வருஷமா டெய்லி இங்க வந்து ஃபிளவர்ஸ் வச்சிருக்கேன். நீங்கள் என்னை மாதக்கணக்கில் காதலிப்பதாக எழுதியிருந்தீர்கள். ஆனால் நானோ ஒரு பெண்ணை ஆண்டு கணக்கில் காதலித்தும் இன்னும் ஆண்டியாகவே அலைமோதுகிறேன். வந்து வண்டி எடுங்க. உங்களதான் கூப்பிட்டேன், வந்து வண்டி எடுங்க.
ஓரமா நிறுத்துங்க. உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தது. என் மேல உங்களுக்கு இருக்கிற எல்லாம் எவ்வளவு சின்சியரானது, டீப்பானதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்க முட்டாள்தனத்தை தான் என்னால ஜீர்ணிக்க முடியல. எதை வச்சு நான் உங்களை லவ் பண்றேன்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தீங்க? சொல்லுங்க மிஸ்டர் ராஜா. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்துருக்கலாம். ஆனா அப்ப நமக்குள்ள இருந்த ஒரு சாதாரண எஃபெக்ஷனை இவ்வளவு தூரம் லவ்வா டெவலப் பண்றது ஃபூலிஷ்னஸ் உங்க மனசுக்கு படல? இல்லைங்க, நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்ட ராஜு என்னை எப்பவுமே மறந்துடாதேன்னு சொல்லிட்டு போனீங்க. அதனாலதான் மாதிரி பேசாதீங்க. நம்ம 2 பேருக்கும் மீறி மீறி போனா 10 வயசு கூட இருக்காது. அந்த நேரத்துல நம்ம லவர்ஸ் மாதிரியா பிரிஞ்சோம். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மூமெண்ட்ஸ பார்த்தாவது உங்க மனசை மாத்திக்க வேண்டாம். உங்க அப்பா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் நானும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி பொய் சொல்லிருக்கீங்களே, இவ்வளவு பெரிய ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட், லெட்ஸ் forget the past. இந்த மாதிரி அபிப்பிராயத்தை நீயோட மறந்துடுங்க. வண்டி எடுங்க. ஏங்க வேற வழியே இல்லைங்களா? என்ன உங்களை லவ் பண்ண சொல்றீங்களா? 1 நாள் 2 நாள்னா பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா வேற வேலை வெட்டிக்கே போகாம சதா இதே நினைப்புல இருந்துட்டேன். கொஞ்சம் எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். ஐயோ மேட், நீங்க என்ன கடனா கேக்குறீங்க உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு? ஒருவேளை நான் டிரைவருங்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கலையா? இத பாருங்க, ஸ்டேட்டஸ்ங்கிறது நமக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு என்னைக்குமே உங்க மேல அந்த மாதிரி அபிப்பிராயம் வந்தது இல்ல. அதுவும் இல்லாம ஏற்கனவே எனக்கு இன்னொருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. எனக்கு பிக்ஸ் பண்ண மாப்பிள்ள நாளைக்கு இங்க வரப்போறாரு. அவருக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சதுன்னா அது நம்ம 2 பேரையுமே பாதிக்கும். வந்து வண்டி எடுங்க. வாங்க மிஸ்டர் ராஜா. மனசுக்குள்ள நீ கட்டி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய தாஜ்மஹால் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ ஷாஜஹான் இல்லைன்னா ஒரு சாதாரண கொத்தனர் தான். தூரத்துல இருந்து ரசிக்க மட்டும்தான் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. மனசு தேர்ந்துக்க. ஹாய் ராதா. ஹாய் ஹாய் ஹாய். How was the journey? Oh, beautiful. Meet Mohan. Hello. Arun. Hello. Meet my friend Usha. Hello. Rani. Hello. Priya. Hello. Mary. Hi. Come, let's go. என்ன? எதுக்கு? சுத்த நியூசன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றீங்களே. ஏதாவது வேண்டாம் ஃப்ரெண்டோட வழியா வந்து கேட்டுக்கலாம்ல. இந்த நேரத்துல ஜன்னல் தட்டுவாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டு. நேத்துக்கு நீங்க என்ன திட்டும் போது கூட உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலங்கிறத நினைச்சு நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்ப காலையில இருந்து அவரை நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலேயே அவருதான் உங்களுக்கு கரெக்ட்ங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். இதை சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டினேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏகோ சிங்காரம், நிம்பில் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மள்கிட்ட ரீல் விட்டு, ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான். நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுது? திருப்பதி உண்டியல்ல போட்டதா நினைச்சுக்க. வேற என்ன பண்றது? அரே, இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம். சேட் படா சீரியஸா பேசுறான். யோ, ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது?
முதலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து சேரும். அது மிஸ் ஆயிருச்சேன்னு 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன். ஆப்ஷன் 25,000. இதுக்கு போய் புலம்புறைய எந்திரிச்சு போயா. அரே சேட் இன்னும் 1 வாரம் டைம் தரான். பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும். பி கேர்ஃபுல். சார் 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 காட்டாங்கிறது சரியா இருக்கு. இடியட், எனக்கு ஃபேஷன் தெரியாது, நீ சொல்லி தரியா? சாரி சார். வந்து வண்டி எடு. Come on. Please go in. I'll come. Mr. Raja? என்னங்க? சாரி, அவரு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் நினைக்கிறேன். காலையில நீங்க ஃப்ளவர்ஸ் வச்சப்போ அனாவசியமா கோச்சுக்கிட்டாரு. எனக்கே கஷ்டமா போச்சு. நோ அவர் மேல மிஸ்டேக் இல்லைங்க. என் கையில இருந்த மண்ணு அவர் ஒயிட் ட்ரெஸ்ல பட்டுச்சு, அதான் கோச்சிட்டாரு. சரி, நாங்க டிஃபன் சாப்பிட போறோம். நீங்களும் உள்ள வந்து ஏதாவது சாப்பிடுங்க. பிடிங்க. வேண்டாங்க, நான் சாப்பிட்டா தான் என் தங்கச்சி சாப்பிடும். நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு நாள் கடையில சாப்பிடுங்க. கமான். வேண்டாங்க ப்ளீஸ். என் திருப்திக்காவது வாங்கிக்கங்க ப்ளீஸ். வேணா வாங்கிக்கிறேங்க, ஆனா டிஃபன் சாப்பிடல. என் தங்கச்சி ரொம்ப நாளா ரோல்டு கோல்டு ஜிமிக்கி வேணும்னு கேட்டு இருந்துச்சு. வேணா இந்த காசுல ஜிமிக்கி வாங்கி கொடுத்துறேன். சரி பிடிங்க. இப்போதைக்கு ரோல் கோல்டு வாங்கி கொடுங்க. நாளைக்கு நான் ஷாப்பிங் போகும்போது ஞாபகப்படுத்துங்க. கோல்ட்லயே வாங்கி தரேன். ஓகே? டோன்ட் மிஸ். தேங்க்ஸ். என்ன உண்டா? ஐயோ, அது என்ன பெரிய கேட்காது. நான் அதை வேற சொல்லணுமா? யாரோ வந்திருக்காங்க பாரு. சார் வேணா 555 இருக்கா? வாட்ஸ்அப் தானே, எவ்வளவு வேணா? 555 சிகரெட்டியா? ஓஹோ, அது இல்லைங்க. தண்ணு அது நேரே போய் ரைட்ல கட் பண்ணுங்க. யோ, அதுவும் சிகரெட் தான்யா. ஐயா, வெளிநாடுலாம் நம்மகிட்ட இல்ல, உள்நாடு தான் நம்மகிட்ட இருக்கு. சரி, உள்நாட்டு என்ன இருக்கு சொல்லு. பேசன்தோ, தொப்பி, சேர்மனாரு, சேவ். சரி, இந்த சிவப்பு வீல்ஸ்ல ஒரு 5 பாக்கெட் விடு. ச்சே, என்ன ஊர் இது? சிகரெட் பேர் தெரியாம கடையை வச்சிருக்காங்க. ச்சே. ஐயா, 50 ரூபாய்க்கெல்லாம் மட்டும் சில்லற இல்லையே. யோ, என்ன இது? சிகரெட் இல்லன்ற, சில்லற இல்லன்ற. நீ எல்லாம் ஏன் கடை வச்சிருக்க? உங்ககிட்ட சேஞ்ச் இருக்க? சாரி, என்கிட்ட கூட 100 தான் இருக்கு. கொஞ்சம் இருங்க சார், பக்கத்து கடையில பாத்துட்டு வரேன். ஒரே ஒரு 20 rupees நோட் வச்சிருந்தேன். அது யாருக்கோ. அவன் நம்மளோட மோசம் சார். 10 ரூபாய் கூட சில்லற இல்லைங்கிறேன். இந்த ஊர்ல எல்லாரும் பஞ்ச பரதேசி இருப்பாங்க போல இருக்கு. சரி சரி, மீதி நீயே வச்சுக்கோ. மீதி 31,000 ரூபாய் நானே வச்சுக்கிறேன். ஆமாயா, நீயே வச்சுக்கோ. ஏய், வண்டி எடு. ஏங்க, உங்க மேல எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வச்சிட்டு இருந்தேன். அத்தனையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி இவ்வளவு திருத்தமா நடந்துட்டீங்களே. நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஹோட்டல் உங்ககிட்ட 20 rupees கொடுத்தா அது பாக்கெட்ல தானே வச்சிட்டு. சிகரெட் கடையில சில்லற இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தீங்களே, எடுத்து கொடுத்துட கூடாது? நான் பாக்குறேன் எவ்வளவு கன்னிங்னஸா தலை குனிச்சிட்டீங்க. ஐயோ இல்லைங்க. என்ன இல்லைங்க? அந்த 20 rupees கொடுத்துருந்தா நான் திருப்பி தர மாட்டேனா? லைஃப்ல மறுபடியும் நீங்க ரோல் கோல் ஜிம்கியா வாங்க மாட்டீங்களா? எவ்வளவு சில்லியா பிஹேவ் பண்ணீங்க. ஆமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? நீங்க கொடுத்த பணத்தை நான் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். நீங்க கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மா 4-5 குழந்தைகளோட வந்தாங்க. 2 நாளா குழந்தைங்க எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னேன். அதனால கொடு. ஏண்டா ஒயிட் பேண்ட்ல செவுத்து சாயம் பூசுற மாதிரி பூசிருக்கேன். அறிவில உனக்கு? சாரி சார், நான் எப்போ என் ஷூஸ் கூட வெளியே கொடுத்தா பாலிஷ் போடுவேன். சரியா பழக்கம் இல்லாதனால இப்படி ஆயிடுச்சு. ஓஹோ, துரை நீங்களே வெளியே போய் தான் பாலிஷ் போடுவீங்களோ? அப்படின்னா நாளைல இருந்து இந்த வேலை என்கிட்ட கொடுக்காதுன்னு இன்டெரக்டா சொல்றேன். ஐயோ அப்படி இல்ல சார். என்னமா என்னாச்சு? பாலிஷ் போட்டுருக்கான் பாருமா, பெயிண்ட் அடிச்ச மாதிரி. ஏழ்ந்துறேன்.
எதரா காலையில என் பேண்ட் இதே மாதிரி தான் கருத்த ஷூக்கு ஒழுங்கா பாலிஷ் போட தெரியல, உனக்கெல்லாம் நேரோ பேண்ட் ஸ்லிப் அண்ட் ஷூ. நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேம்மா. இவன் பிஹேவியரே டிரைவர் மாதிரி தெரியல, பெரிய ரொமான்டிக் ஹீரோன்னு நினப்பு. முறைக்கிறாமா? நம்மளையா முறைக்கிறாமா? ஏண்டா எங்களையா முறைக்கிறா? என்ன தெரியுமா? விடுமா, ஒரு எல்பா கூட தாங்க மாட்டான். விட விட. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? விட. மிஸ்டர் அசோக், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. மிஸ்டர் அசோக், அவர் சின்ன வயசுல என் கூட படிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க ஃபாதர் எங்க கிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஷூக்கு பாலிஷ் பண்ணோம்னா அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அவர் வெளியே போய் போட்டு வரட்டும். நீங்க அவர் இன்சல்ட் பண்றத பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை ஓவரா இல்ட்ரீட் பண்றாங்க. ஐ டோன்ட் லைக் இட். லுக் ராதா, சின்ன வயசுல உன் கிளாஸ்மேட்டா இருந்திருக்கலாம், அவங்க அப்பா உங்ககிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப ஒரு சர்வெண்ட், சோ அந்த லெவலுக்கு தான் நான் ட்ரீட் பண்ண முடியும். நீ இதுல அனவசியமா தலையிட்டினா நம்ம கூட பிரச்சனைகள் தான் உருவாகும். அதோட நல்லதுன்னு நினைக்கிறேன். மைண்ட் இட். பிள்ளைய பெற்றா கண்ணீரு, சென்னைய பெற்றா இளநீரு. பிள்ளை கண்ணீரு, பெற்றவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. தேக்கோ சிங்காரம், நம்பில்கி பணம் 25,000 ரூபாய், நிம்பில்கி சாமான்கு 15,000 ரூபாய் குறைக்கிறான். இன்னும் 10,000 பாக்கி. 10 நாள் டைம் கொடுத்து சேட் மறுபடியும் வர்றான். ஓகே? அட விடுங்கப்பா. அசோக், நாமெல்லாம் வந்து இறங்கின அன்னைக்கு உன் ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தானே தங்கி இருந்தாங்க. உன் ஆளுகிட்ட சொல்லி ஒரு 4 நாளைக்கு அதுங்களை வெயிட் பண்ண வச்சிருந்தீங்கன்னா அதுங்க போனதே பெட்ரு. ஒண்ணு கட்டியாது, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஷேப், எதுவுமே இல்ல. அப்படி இல்லங்க. சம்திங் இஸ் பெட்டர் than nothing. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு அவங்க எல்லாம் இங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த குளிருக்கு எவ்வளவு இதமா இருந்திருக்கும். என்ன அசோக்? ராதாமா கூப்பிடுறாங்க. பாப்பா, என்னங்க என்ன எல்லாரும் ட்ரிங்க் சாப்பிடுறாங்களா? அவங்க எல்லாம் தான் சாப்பிடுறாங்க, அவர் சும்மா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. டோன்ட் பிளஃப். இல்லைங்க, இது ரொம்ப குளிரான இடம், அதனால புதுசா வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் அவர் கொஞ்சமா சாப்பிடுறாரு, மத்தவங்க தான் நிறைய சாப்பிடுறாங்க. சரி, நீங்க போங்க. இது பாருங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இதை வச்சு நீங்க அவர் தப்பா நினைக்காதீங்க. நீங்க போலான்னு சொன்னேன். ஏண்டா ரொமான்ஸ் ஹீரோ, இதுக்கு முன்னாடி நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கியா? கேக்குறாருல, பதில் சொல்லடா. 4-5 வருஷத்துக்கு முன்னால 2 தடவை சாப்பிட்டேன். என் தங்கச்சி அப்பா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மறுபடியும் நான் ட்ரிங்க் சாப்பிட்டா என் தங்கச்சி செத்து போவேன்னு சொல்லிச்சு. அதுல இருந்து நான் சாப்பிடுறது இல்ல. தங்கச்சி சென்டிமெண்ட்ப்பா, சென்டிமெண்ட். இரு, தங்கச்சின்னு சொல்றாப்பா. ஏன்னா உன் தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும்? அடாதாப்பா, குதிரை ஓட்டிட்டு இருக்குத அந்த பிட்டுதாப்பா. அதுவா, பரவாயில்லப்பா, அது ஒரு ஹோம்லி லுக்கா நல்லாவே இருக்கு. இத பாருங்க, இவங்க எல்லாம் ரொம்ப ஓவரா போறாங்க, அது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க சொல்லி வைங்க. கரெக்ட். பாருப்பா, என்ன இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இவனை பத்தி என்ன வேணா பேசலாம். பாரு, இப்ப நீ என்ன பண்ற, என் கூட சரி சமமா உட்காந்து ஸ்மால் ட்ரிங்க் அடிக்கிற. என்ன? ஐயோ வேண்டாங்க, என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணும். இப்படி யாரு இந்த வீட்டுக்கு மருமனா வரப்புற ஒரு மரியாதை குடிக்கூடாது? குடிக்கிறேன் சொல்லு. இத பாருங்க, உங்களுக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. நான் குடிச்சா ஏதாவது கசாமுசான்னு உளருவேன். அதுதான் எனக்கு வேணும். பார், மரியாதையா ட்ரிங்க் அடிக்கணும். இல்ல நீ, உன் அப்பா, உன் தங்கச்சி எல்லாரையும் வேலை விட்டு தடுத்து வாஷ் அவுட் பண்ணிடுவேன். என்ன? ஐயோ என்னங்க நீங்க நமக்குள்ள பாட்டாளி தொழிலாளின்ற வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் சமுதாயமான சமுதாயம். என்னம்மா? ஐயோ என்னங்க இது, தண்ணி ஊத்தாம வெறும் இதே ஊத்துறீங்க. தண்ணி ஊத்துறதுக்கு இது என்ன உள்நாட்டு சரக்காரு? திஸ் இஸ் ஃபாரின் மேன். ஒரே கல்பாடி யோசிக்கிறேன். சாப்பிடு. That's good.
நெஞ்சரியில் சார். மொத்தம் அப்படித்தாம்மா இருக்கும். ஒரு ஸ்மால் அடிச்சா எல்லாம் சரியா போயிடும். குடி குடிமா குடி, சொர்க்கம் தெரியும் பாரு. பாத்து பாத்து, அப்படியே அடி, அப்படியே அடி. தட்ஸ் குட். நல்லா ஏறிச்சுமா. பேச சொல்லு, பேச சொல்லு. பேச என்ன? ஏன் நீ யாராவது லவ் பண்ணிருக்கியா? உன்னதான்டா யாராவது லவ் பண்ணிருக்கியான்ற. மை லவ் லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட். ஐ லவ் 10 years. Child I love. 10 வயசு பொண்ணா? I love 10 years. You villain. I love sacrifice. I love sacrifice. My driver, you பணக்காரன். I sacrifice my love. I sacrifice all my life. Sacrifice. அடடடடடடடா, பாவம் தெய்வீக காதலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஏய், யாரா அந்த பொண்ணு? ஏண்டா உன் காதலின் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அப்போ எங்கிருந்தாலும் பாடுகின்ற பாட்டை பாடு. எங்க இருந்தாலும் வாழ்க, பாடு. Come on, start the song. எங்கிருந்தாலும் வாழ்க, துதியோட வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயமும் அமைதி வாழ்க, மஞ்சள் குங்குமம் வாழ்க. You want Mr. Ashok? Shut up. Thank you. என்ன இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ இன்னும் நான் குடிச்சிருக்கேன் தங்கச்சி. உள்ள வந்தா நீ திட்டுவேன்னு சொல்லிதான் இங்கே உட்கார்ந்துட்டேன். யார் கூட சேர்ந்து குடிச்ச? நானா குடிக்கல, மாப்பிள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் குடிக்கலன்னா அப்பா வேலைன்னு துரத்துறேன்னு மிரட்டினாங்க, அதான் குடிச்சேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாக வேண்டியவங்க தானே. அவங்க எல்லாம் மிரட்டினாங்கன்னு சொல்லி பயந்து குடிச்சிருக்கிய, வெக்கமா இல்ல? காலையில கூட ஷூ பாலிஷ் போடும்போது ஆளாளுக்கு ஒண்ணு அடிச்சாங்களாமே. நீ எல்லாம் எதுக்கு கராத்தே பழகுன? நான் போய் அவங்க எல்லாரையும் அடிச்சு கேட்டுட்டு இருக்கியே, கிளம்பு. காலையில ஷூ பாலிஷ் போட சொல்லப்பே கொடுக்க வேண்டியது. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வட்டி முதல்ல சேர்த்தே கொடு. ராதா தெரிஞ்ச என்ன தப்பா நினைக்காது. ஓஹோ, அது வேற ஒண்ணு இருக்கா? ஒண்ணு செய், நீதான் அடிச்சா தெரியாமடி. இல்லையே, நான் அடிச்சுன்னே அவங்க ஐயோ அம்மான்னு சத்தம் போடுவாங்க. ராதா வந்து எட்டி பாக்குமே. பாத்தா பாக்கட்டுன்னு, ஆனா நீதான் அடிக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு ஒரு செட்டப் பண்ணிடலாம். எப்படி? என் ராசி பிரகாரம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆனா காலையில இருந்து ஒரு விசேஷத்தையும் காணோம். வெளியே வாங்கடா. வெளியே வாங்க, ஃபைட் பண்ணுவோம். ஃபைட்டா? என்னமா இது? சிங்க, காலையில இருந்து விசேஷம் இல்லைன்னு சொன்னீங்க. நல்ல விசேஷம். ஆமாமா, கையெல்லாம் பரபரன்னு இருக்குதுமா. எந்திரிங்க.
நாளைக்கு காலையில மணி சரியா 7 அடிக்கும் போது. என்னடா எல்லாம் கண்டத்துல கட்டு போட்டிருக்கீங்க? சூப்பர்மேன் 3. சூப்பர்மேன் 3-யா? ஆமா, மணி 7 ஆச்சுப்பா. நாங்க வரோம். என்னடா வளறீங்க? இனிமே 100 பக்கமும் வரமாட்டோம். நாங்க வரோம். அருண், அருண், நான் சொல்றது கேளு அருண், ப்ளீஸ் அருண். லட்சுமி, என்னங்க கொஞ்சம் வா. என்னங்க, உனக்கு ஜிமிக்கினா ரொம்ப இஷ்டம்னு உங்க அண்ணன் சொன்னாரு. அதான் நேற்று ஷாப்பிங் போறப்ப வாங்கினேன். இந்தா. வேண்டாங்க, இது கோல்டுமா. தெரிஞ்சுதாங்க வேண்டான்னு சொல்றேன். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா அப்புறம் எங்க அண்ணன் மாதிரி நான் சித்திரவதை அனுபவிக்கணும். ராதா, சங்கோல். கண்டிப்பா போறேன். ஓகே ஓகே. ராதா பேசுறா, எங்க ஃபாதர். ஹலோ அங்கிள். என்னம்மா நீ எப்படி இருக்க? என் சன் எப்படி இருக்கான்? ஒழுங்கா இருக்கானா இல்ல வாலாட்டானா? நோ நோ, ஹீஸ் ஃபைன். ரிப்ளை ஒரு மாதிரியா இருக்கு. நாட் ஃபீலிங் வெல். இல்ல அங்கிள், கொஞ்சம் கோல்டா இருந்தது. அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையே. சரி, உங்க அப்பா கிட்ட பேசுறியா? கொடுங்க அங்கிள். I'm fine, Dad. How are you? நல்லா இருக்கறமா. அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் குன்னூர்ல ரெட் ஹில்ஸ் எஸ்டேட் சிவராமசனுக்கு மேரேஜ் ரிசப்ஷன். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. அவசியம் நானும் போணுமா டாடி? என்னமா அது, ரொம்ப வேண்டப்பட்டவன். அட்லீஸ்ட் நீங்களாவது போகணும், இல்லன்னா மரியாதையா இருக்காது. என்ன ஏயா, சாயந்தரம் 6:30 மணிக்கு ரிசப்ஷன் போனா நைட்டு தான் திரும்பி வர போறோம்னு காலையில தெரியும்ல. லைட் டைனமோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சு கூடாது. நடுவேல வந்து லைட் எரியலன்னு சொல்லி கழுத்து இருக்கிறியா? சாரி சார், சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். ஆமா, 1.5 மணி நேரமா ஏதாவது சொல்லு. ஏயா, அதோ லைட் எரியுது. யார் வீடு அது? ஐயோ, அது வீடு இல்ல சார், டிராவலர்ஸ் பங்களோ. டிராவலர்ஸ் பங்களாவா? அதான் வண்டி இப்போச்சு ரெடியாவது போல இருக்கு. வா, டிவில போயிருப்போம். இந்த நேரத்துல அங்கெல்லாம் இருக்குங்க. கொஞ்ச நேரம் வண்டிலேயே வெயிட் பண்ணுவோம். டோன்ட் பி ஸ்டூபிட். டாப் எல்லாம் ஓட்ட போல இருக்கு. உள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா கை காலெல்லாம் விரைச்சிரும். இறங்கி வா. யோ, நாங்க அந்த டிவில போயிருக்கிறோம். வண்டி ரெடி ஆச்சு, வந்து கூடு. சரி, கமா. ராதாமா, நனைஞ்சிட்டே போறீங்களே, அந்த சேர தலைப்படுத்து தலைமையில போட்டுக்கோங்க. சரி, உன் வேலை என்னவோ அதை பார். அதிக பிரச்சனை தனால உனக்கு வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? தலைய தோட்டல? பரவாயில்ல, நான் வீட்டுல போய் தோட்டுக்கிறேன். வீட்டுக்கு போயா? அவன் வண்டி ரெடி பண்றதுக்குள்ள விடிஞ்சு போ. தலைய தோட்டு. பாரு, ரொம்ப நேரம் ஈரப்படல இருந்தா ஜுரம் வரும். அட்லீஸ்ட் இந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு சாரி பிளஸ் புளிஞ்சு காய போட்டு. ராஜா, வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, என்ன வண்டி ரெடி ஆகலீங்க? பரவாயில்ல, நடந்தே போலாம். இல்லைங்க, மழை வேற பெய்து 7-8 மைலுக்கு மேல போகணுங்க. இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் போட்டுமா? அப்ப அவர் வேண்டாம், நடங்க. இருங்க, மழை ரொம்ப அதிகமா இருக்கு. நான் போய் வாட்ச்மேன் சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன். சைக்கிளே போயிடலாம்.
நெத்தியில காயமாயிடுச்சு போலக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் அந்த சாரி எடுத்து கொடுங்க. இல்லைங்க, ரத்தம் வருது. முதல்ல அந்த சாரி எடுத்து கொடுங்க ப்ளீஸ். கவுண்டர், ராதாம்மா, இப்போதைக்கு சேலை எடுக்க முடியாது போல இருக்கு. இங்கே நின்று இருந்தோம்னா மறுபடியும் யாரா வந்து இதே மாதிரி கலாட்டா பண்ணுவாங்க. இது மேல போத்திக்கோங்க. வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். ப்ளீஸ் வாங்கம்மா. ராதாம்மா, ராதாம்மா, ராதாம்மா. படுத்துக்கோங்க. யூக்கலிப்டஸ் ஆயில் இவ்வளவு நேரம் தேய்ச்சி விட்டேன். நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா சீக்கிரமா சரியா போகும். ஏன் அதை நீயே போட்டுறது? வர வர எம்பிபிஎஸ்கே ஒரு மரியாதை இல்லாம போச்சு. போமேன், நீ முதல்ல தலை தோட்டு. உன்னதான் தலை தோட்டு. உனக்கு ஏதாவது வந்து தொலை போகுது. தலையில எப்படி மாடிப்பட்டது? சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் மயக்கமா இருந்து இப்பதான் முடிச்சு பார்த்தாங்க. என்ன தேடுறீங்க? இதெல்லாம் சின்ன வயசுல நீ அவனை சேர்ந்து எடுத்த போட்டோஸ். இதை வச்சு நான் அவனை தப்பா நினைக்கிறது முட்டாள்தனம். ஓகே, பூட் பாலிஷ் விஷயத்துல நீ அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ண, அது கூட வேலைக்காரனுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற நல்ல அபிப்பிராயத்தோட, அதுவும் ஓகே. ஆனா நேத்து ராத்திரி கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன நம்பாம அவன் கூட புறப்பட்டு வந்தியே, அது எந்த அர்த்தத்துல? கமான் ஸ்பீக் ஸ்பீக். ஆயிசே, ஏன் வாயடிச்சு போய் நிக்கிற? கரெக்டா லாக் ஆயிட்டன்ற பயமா? இன்னைக்கு காலையில நானே காரை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். அதனால தான் உன் பாய் ஃப்ரெண்டோட போட்டோஸை டேஷ்போர்ட்ல கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த பாரு, கன்ஃபார்ம் பண்ண நம்ம கல்யாணம் திடீர்னு கேன்சல் ஆச்சுன்னா அது என் குடும்ப கௌரவத்தை ரொம்ப பாதிக்கும். அதனால கடைசியா நான் உனக்கு சந்தர்ப்பம் தரேன். ஆஸ்திக்கு என்னையும் ஆசைக்கு அவனையும் செட்டப் பண்றோம் ஸ்டைல இன்னையோட மறந்து. நானா? ஆமாங்க. என்னது ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, அது ட்ரெஸ் இல்லைங்க. சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாம எடுத்த போட்டோ. இப்ப நீங்க பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க, அது அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் இங்கிலேயே ட்ரெஸ் போட்டேன்.
இல்லையோ அப்பவே அந்த பொண்ணை மறந்துட்டு உன் வேலை வெட்டியை பார்க்க வேண்டியதாண்டா. இருக்க மாதிரி ராத்திரி பூரா அந்த பொண்ணு கூட மலையில நனைஞ்சு ஜுரம் வந்து உட்கார்ந்து இருக்கிற. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் தங்கச்சிக்கு யார் இருக்கிறான்னு யோசனை பண்ணி பாத்தியா நீ? அடடடடா, ஏற்கனவே பாவம் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, இதுல நீ வேற ஏன் பார்த்தோன்னு பேசிட்டே இருக்க? நீ சும்மா இருமா, உனக்கு விவரம் பத்தாது. இங்க பாருடா, உங்க அத்தை இதோட 7 தடவை ஆள் அனுப்பிச்சுட்டான். அவ மகளை நீ கடிக்கிறதா இருந்தா நம்ம லட்சுமி அவ வீட்டுக்கு மருமகளை ஆக்கிறேங்கிறான். 2 கல்யாண செலவு அவளோடவே போயிரும். பேசாம இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். நான் தான் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேன்ல, சும்மா என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். லட்சுமி கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். அப்போ கிளவியானதுக்கு அப்புறமா எப்படியா இன்னொரு 3 மாசத்துல நடத்திடுவோம். அப்போ உன் கல்யாணம்? நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுலன்னு முடிவு பண்ண. கொஞ்சம் வெளியே போனோம், வந்து வண்டி எடுங்க. இருடா வந்துமா, பையன் நேத்து இருந்து ஜுரமா படுத்திருக்க. ஏதாவது அவசரமா வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா போய் சைக்கிளை வாங்கிட்டு வர்றேன். சீக்கிரமா வந்துருவோம், வாங்க. ஐயோ என்னாச்சுங்க? ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க. I love you. अरे मैं बोलता हूँ आओ रे. देखो राधा राम से करण कुड़ताल दयवदाक्षण पाखरान ले. சொன்னா கேளியாயோ? என்ன இப்படி கேவலப்படுத்தாதையா? என் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது. ராஜபரம்பரையா சேர்ந்தவர். ஒரு காலத்துல ஊர்வலமா போன குடும்பம். என்ன இப்படி கேவலப்படுத்தாதே. இது கூட ஊர்வலம் தான். ஆவோ வேணாயாயோ? இல்ல உமையா, கொன்றுவா உன்னை. உமையா எந்திரிச்சு ஓடிரு, வெட்டி புடுங்க வெட்டி. ஐயோ சேட்டு சொன்னா கேளையா? ஊமையெல்லாம் என்ன கேவலப்படுத்த. ஐயோ என் பொண்ணு வராயா? இந்த நிலையில பார்த்தா உத்தரவு விட்டுருவாயா? அவ வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். என்ன நம்பியாயோ? உன் காலம் வேணும்னாலும் பிடிக்கிறேன். அப்பா அண்ணன் ராஜம்மாவும் காரை சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா அவங்க எதுக்காவது சிரிச்சிருப்பாங்க. விடமா, என் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ இல்லப்பா, எப்பவுமே ராஜம்மா பின்னாடி தானே உட்காந்துட்டு வருவாங்க. இன்னைக்கு முன்னாடியே அண்ணன் பக்கத்துல பொட்டு உட்காந்துட்டு வருது பாரு. முன்னாடி இருந்தா இறங்குறாங்க. அவங்க 2 பேரும் ஜோடியா இறங்கி வர தோரணையை பார்த்தா எனக்கு ஏதோ நல்ல நேரம் வந்துட்டு போல இருக்கியா? அந்த கைத்த மறைச்சு வையா, நல்ல நேரத்துல அவசரம் பண்ண முடிச்சோம். ராதா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு, வீட்டுக்குள்ள நட. ஆமா ஆமா ஆமா, முக்கியமான விஷயம் எல்லாம் இங்க நின்று பேசப்படாது, வீட்டுக்குள்ள போய் தான் பேசணும். கூட்டிட்டு போமா. வாங்க வாங்க. சேட்டு முக்கியமான விஷயம் பேசணும், நீ அப்புறமே வா. नहीं सेटू लास्ट टाइम மாதிரி ஏமாற மாட்டான். சேட்டு வாசலே நிக்கிறான், விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான், அப்புறமா போறான். வாசலோட நிக்கணும், வீட்டுக்குள்ள வரப்படாது. அச்சா அச்சா, என்னமா நின்னுட்டு இருக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, சொல்றா. சொல்லு ராதா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. உன் வாயால சொன்னா அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லு. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆளாளுக்கு நீ சொல்லு, நான் சொல்லணும். நான் வேற நிலக்கொள்ளாம இருக்கிறேன். வெளியில சேட்டு வேற நின்றுட்டு இருக்கலாம். சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுமா, சொல்றா. சொல்லுமா, சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ என்னப்பா என்னப்பா ஆச்சு? முக்கியமான நேரத்துல போய் தொலைச்சிடாதப்பா. ஆமாப்பா, முதல்ல அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஏதாவது பண்ணிடாதப்பா. எங்க நான் முதல்ல உங்களை மாமான்னு கூப்பிட்டேன், இந்த நேரத்துல அப்படி ஆகும். பயப்படாதம்மா, சின்ன நெஞ்சு வலி அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த நேரத்துல என் உத்தரவு விடுவேனா? விட மாட்டேன். மருமகளை ஒரு கண்டத்துல நான் தப்பிச்சுட்டேன், இன்னொரு கண்டத்துல தப்பிப்பனா? கண்டமா? என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? உனக்கு ஒண்ணும் புரியாதம்மா. மருமக சம்மதிச்சுட்டா, ஆனா அவங்க அப்ப வேட்ட துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டான். பயப்படாதீங்க, என் மனசுப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு எங்க அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. நான் இப்பவே மெட்ராஸ் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாளைக்கு இங்க கூட்டு வரேன். ஏமா போனா வருவியா நீ? இந்த மாதிரி நேரத்துல அவசரம் மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் பொண்ணை கைய கால கட்டி வீட்டோட வச்சுக்குவாங்க. கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சுன்னா எப்படாடே? அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. நிச்சயமா நாளைக்கோ நாளன்னைக்கோ எங்க அப்பாவோட வரேன். ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆமா கிளம்புங்க. அப்பா நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா? ஆமா அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? புறப்படுங்க. அப்பா நான் போய் ராதா ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், காரை கவனமா ஓட்டு, கரெக்டான ரயில ஏத்தி விட்டுட்டு வா. சரி. காரமடையா,
என் மருமக திரும்பி வரும்போது நல்ல செய்தியோட வரணுமப்பா. நமஸ்தே ஜி. என்னையா நமஸ்தே ஜி? நீ கழுத்துல கயிறு போட்டவன்ல அப்புறம் என்ன நமஸ்தே? நம்ம தப்பு பண்ணிட்டான் ஜி, தப்பு. இந்த அமுக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வட்டி எவ்வளவு முதல் எவ்வளவுன்னு சொல்லு. நாளைக்கு என் மருமக வந்தவனா நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஜி சேட்டு கொண்டு இப்ப அர்ஜென்ட்லி நீங்கள் 6 மாசம் கழிச்சு நம்மளுக்கு பணம் கொடுக்குறான். நிஜமா தான் சொல்றியா? ஹா ஜி. இடையில ஒண்ணும் சொல்ல பண்ண மாட்டேன். நை ஜி. அப்ப கிளம்பு ஜி. தும் ஜாவோன்னு சொல்றேன். ஜி சேட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்மளுக்கு கடன்காரன் எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டான். சேட்டுக்கு பிசினஸ்ல ரொம்ப கஷ்டம். நிந்தில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல நம்மளுக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000? ஹா ஜி. டேய் பொண்ணாத்தாண்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ. தாய்க்குள்ள எங்க போனோம்? மவுண்ட் ரோட் ராதா சிட் ஃபண்ட்ஸ் விடுங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கா இந்த நிலைமை வரணும்? எனக்கா இந்த நிலைமை? கேளுங்கப்பா, என்ன விடுங்கப்பா. நான் உங்களுக்கு சமாதானம் சொல்லணும். சொல்றது கேளுங்க. என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஐயா நான் சொல்ல கேளுங்க. உங்க பணத்தை நான் ஏமாத்த மாட்டேன். எப்படி உங்க பணத்தை குத்துவையா? மேனேஜர் என்ன ஏமாத்தாயா? துரோகம் பண்ணிட்டாயா? எப்படியாவது குத்துறையா? நான் சொல்றதை கேளுங்கயா. ஐயா கேளுங்கயா. மேனேஜர் துரோகம் பண்ணிட்டாயா? உங்க பணத்தை எப்படியாவது குத்துறையா? மன்னிச்சிருக்கேன். நான் சொல்றதை கேளுங்கயா. இது கேளுங்கயா. சொத்து சுலத்தெல்லாம் வித்தாவது குத்துறையா? அம்மா எனக்கு ஒரு போன் பண்ண கூடாது. இந்த நேரத்துல யாரும் வெளியே போட்டு ஸ்டாப் போட்டு நிலைமை பத்தியாடா? ஸ்டாப் போட்டு நிலைமை. டேய் கோபி, ஐயோ கோபி, அந்த மேனேஜரை நம்பி நான் எப்படி மோசம் போயிட்ட பாத்தியாடா? இனிமே தனக்கு முகத்துல எப்படிடா முடிப்பு? எப்படிடா முடிப்பு? ஐ வில் செட்டில் எவ்ரிதிங். நீ எமோஷனல் ஆகாம இருந்தா போதும். அம்மா அம்மா, உன் கல்யாணத்தை அடுத்த மாசம் நடத்தலாம் நினைச்சிருந்தேன். இப்ப இப்படி ஆகி போச்சு. நான் என்னமா செய்ய போறேன்? கோபி கை கொடுத்துருக்கேன். நீ ஒருத்தன் இதுல 5 lakhs இருக்கு. ஈனர் பேங்க்ல இருந்து 2 lakhs வந்துரும். ஓகே யூ கீப் இட். பணம் வந்தாச்சு. யாராட்ட பாஸ்போர்ட் இருக்கோ நான் செட்டில் பண்றேன். நீ கொஞ்சம் தைரியமா இரு. அம்மா கொஞ்சம் தைரியம் சொல்லு. கமா கமா. யாரும் குழப்பம் பண்ணாதீங்க. உங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. யார்கிட்ட பாஸ்புக் இருக்கோ அவங்க இப்ப வாங்கிக்கங்க. மத்தவங்க எல்லாம் ஏற்கனவே என் கௌரவத்தை காப்பாத்தினவங்க கிட்ட மறுபடியும் கை நீட்டி ஒரு பிச்சை கேட்கிறேன். சொல்றியா? ஸ்டூபிட் ஃபெலோ. உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. ராதா தாய் இல்லாத பொண்ணு. அவளை இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லாம வளர்த்துட்டேன். கோபி, இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்டா. ராதா எப்படி உனக்கு ஒரே பொண்ணும் அதே மாதிரிதான் எனக்கு அசோக்கும். இனிமே லைஃப்ல எனக்கு கிடைக்க போற நிம்மதி சந்தோஷம் எல்லாம் நம்ம ராதா அசோக் கல்யாணத்துல தான் இருக்கு. ராதா, இது வரைக்கும் என் லைஃப்ல நான் செஞ்ச உதவிக்காக யார்கிட்டையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்ததில்லை. ஆனா இப்ப முதல் முறையா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என் பையன் அசோக் கொஞ்சம் செல்லமா வளர்ந்ததுனால முரட்டுத்தனமா இருப்பான். அவன் அனுசரிச்சு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு. எனக்கு நீ ஏதாவது நன்றி செலுத்தணும்னு ஆசைப்பட்டா அதை இந்த விதத்தில் தான் நான் எதிர்பார்க்கிறேன். கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தா கோவிந்தா. இதுவரைக்கும் நாங்க இருந்த நிலைமைக்கெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. இனிமே எங்களுக்கு வரப்போற வாழ்க்கைக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. எங்க அண்ணன் இது வரைக்கும் கண்ட கனவெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. இனிமே வாழ்க்கை பூரா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. மெதுவா கோவிந்தா கோவிந்தா. என்ன சிங்காரண்ண, காலையில இருந்து ஒரே கோவிந்தா மயமா இருக்கு. ஏதாவது வேண்டுதலா? அதை ஏன் கேக்குறீங்க டெய்லர்? நம்ம பையன் தெரியாதனமா ஒரு பெரிய ஆசையை வச்சுட்டான். அது நம்ம காரமடையான் தயவுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனாலதான் காலையில இருந்து 100 தடவை அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். 100 தடவையா? அடேங்கப்பா, பெரிய வேண்டுதல் தான். காரமடையா, ஊருக்கு போயிருக்கிற என் மருமக நல்ல செய்தியோட திரும்பி வரணுமப்பா. நாளையில இருந்து இந்த உலகத்துல நான் தலை நிமிர்ந்து நிக்கணும்.
ப்ளீஸ் ராஜா, என் நிலைமைய புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்ச தப்பா நினைக்காதீங்க. பிறக்கும் போதே குருள் நான் பிறந்தா வேதனை மட்டும்தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணு போயிட்டா ஒன்னு அழ தோணும். ஆனா குருடு நான் பிறந்து திடீர்னு ஒரு நாள் பார்வை கிடைச்சு எல்லாத்தையும் ரசிச்சதுக்கு அப்புறம் மறுபடி பார்வை போறதுன்னா போல. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, காலையில ராதாமா நம்ம பையனை கூட்டிக்கிட்டு கார்ல போச்சு, இது வரைக்கும் திரும்பி வரல. ஒருவேளை முதலாளி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையோன்னு பயமா இருக்குமா? போப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தா ராதாமா மெட்ராஸ்ல இருந்திருக்கும்ல, இங்க எதுக்கு வருது? எதுக்கும் நானே முதலாளி கிட்ட போய் நேருக்கு நேரம் ஒரு வார்த்தை கேட்டு வந்துருட்டுமா? வேட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காருன்னு சொன்னேன், கொஞ்சம் யோசனை பண்ணி செய். அந்த வகையில நான் எப்பவுமே உசாருமா. ராத்திரியோட ராத்திரியா துப்பாக்கியில் இருக்கிற குண்டையெல்லாம் எடுத்துவிட்டு குழாய் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். எதுக்கு 1/2 மணி நேரம் பாப்போம். பையன் வரலன்னா நானே நேருக்கு நேரா போய் மோதி. ஹாப்பியான நியூஸ் சொல்றதுக்காக உனக்கு போன் பண்ணேன். வர வாரம் 26th நல்ல முகூர்த்த நாள். நம்ம அசோக் ராதா கல்யாணத்தை அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகேயா? கோபி, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. சத்தியமா சொல்றேன்டா, நீ எதிரில இருந்தா கால தொட்டு கும்பிட்டுடுவேன்டா நானு. இடியட், நானும் 50 வருஷமா பாக்குறேன். உணர்ச்சி வசப்பட்டேன்னா ஒண்ணு ஓன உப்பாரி வைப்ப, இல்ல உலர ஆரம்பிச்சிருவ. சரி விடுறா, அசோக் ராதா கொஞ்சம் பேசுறேன். பழைய ட்ரெஸ் போட சொல்றீங்களா? வாய மூடிட்டு போன வை. இது 26 மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டா பழைய ட்ரெஸ் போடுங்க. 6 பழைய ட்ரெஸ் போடுறது. வணக்கம் முதலாளி. வாசிங்காரா சவிக்கமுங்களா முதலாளி? நான் சௌக்கியமா தான் இருக்கிறேன். பரவாயில்லையா நீ? நான் ஊர்ல இல்லனால வேட்ட துப்பாக்கி சுத்தமா தொடச்சு வச்சிருக்கிறேன். வேட்ட துப்பாக்கி? ஆமா, நான் நேத்துக்கு மத்தியானம் வந்து இது வரைக்கும் என் கள்ளப்பள்ளி எங்க போயிருந்த நீ? வீட்டுலதான் முதலாளி இருந்தேன். உங்க முகம் ஒரு மாதிரியா இருந்தது. எதுக்கும் பையனை முன்னாடி அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி வரலாம்னு இருந்துட்டேன். உன் பழைய பயம் உன்னை விட்டு இன்னும் போலையா? அது சரி, வர்ற 26ஆம் தேதி ராதாவுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். 26ஆம் தேதிங்களா? முதலாளி, நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன பண்றது? எது எப்படி இருந்தாலும் அது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தனே ஆகணும். ஆமா ஆமா, இதெல்லாம் தள்ளிப்படக்கூடாதுங்க. முதலாளி, கல்யாணத்தை இங்கேயே வீட்டுல வச்சுக்கலாங்களா இல்ல மெட்ராஸ்ல தான்? ஆமா ஆமா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. அங்க வச்சுக்கிறதா முறை. ஏன் ஒருத்தர் சௌகரியத்துக்காக இங்க வந்து நாளன்னைக்கு நீங்க 3 பேர் மெட்ராஸ் புறப்பண்ணியா? முதலாளி சொல்ல வேண்டியதுதான். துணிமணியெல்லாம் வாரி பிடிச்சுக்கிட்டு ரயில் ஏற வேண்டியதுதான். அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை சொல்லக்கூடாது. என்ன அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க முதலாளி. என்ன அது வயசான காலத்துல காலில் விட்டுட்டு? அப்படி இல்லைங்க முதலாளி, நமக்குள்ள என்னதான் ஒரு இது வந்துட்டாலும் நான் பழைய முறையில எல்லாம் விட்டு கொடுக்க முடியுங்களா? சரி சரி வர முதலாளி. முதலாளி, தங்க முதலாளி, பாட்டாளியின் பண்பாளர், தி கிரேட் முதலாளி. கிரேட் தான் கிரேட். யோ, என்னையா இந்த வீட்டுல ஏகப்பட்ட லூசு முதலாளி, முன்னால வளர்த்தியா சிகப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம அசோக். அவர்கிட்ட நம்ம கல்யாண விஷயங்களும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அப்ப அந்த ஆளு சாமான் செட்டு துணிமணி எல்லாம் மூட்டை கட்டிட வேண்டியதானே? கேட்டு பேக்கப் பண்ணு. அவன் செயல் துணிந்த பெண்மனமே துயரங்கொள். ஐயா, உங்க சாமான்களை எல்லாம் மூட்டை கட்ட சொல்லிட்டார். வாழ்க்கையில இருந்தா மேடு பள்ளம் ஏற்றதாழ்வு இருக்கத்தான் செய்யும். யோ வாட்ச்மேன், என்னைய வளர? வாட்ச்மேன்? நான் வாட்ச்மேன்? இன்னைக்கு நான் வாட்ச்மேன், ஆனா நாளைக்கு யூசுவலா 6:30க்கு வர ட்ரெயின் இன்னைக்கு 1 hour லேட் நினைக்கிறேன். isn't it? ஏய் செல்வம், என்னடா நானே பேசிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்க? கோபி, இத்தனை நாளா நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருந்த. ஆனா இப்ப சமீபத்துல நீ செஞ்ச உதவி இருக்கு. ஸ்டாப் இட் ஐ சே. சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு. ஆமா, இங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராரோ இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுக்கணும்னு சொன்னியே, லிஸ்ட் போட்டு வச்சிருக்க? நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு உதவி செய்யறதுக்கு எந்த ஃப்ரெண்டுமே முன்னுக்கு வரல. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏன்டா நான் பத்திரிகை கொடுக்கணும்? டோன்ட் பி ஸ்டூபிட் ஐ சே. மத்தவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறத விட நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்யலாம்னு அதிகமா திங்க் பண்ணும். நாளை காலையில 7:30 ட்ரெயின்ல நம்ம ரிட்டர்ன் ஆகணும். போய் குளிச்ச உடனே இமீடியட்டா பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன?
தான் வரும்போது உன் செலவுக்கு 10,000 கொடுத்தேன்ல, அப்புறம் நீ மறுபடியும் ஆபீஸ்ல 10,000 rupees வாங்கினேன். அதுல டாடி வழக்கமா ஆபீஸ்ல வாங்குற நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வேற நீட்டீங்க. சரி கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதால செலவு அதிகமா இருக்குன்னு ரெண்டா வாங்கிட்டேன். இருக்காதா சுயமா சம்பாதிச்சா தானே காசோட அருமை தெரியும். ஆமா, நாளை காலையில ட்ரெயின் 6:30 தானே? நோ 7:30 பா. ஏதோ 2 டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னு போன்ல பேசிட்டு இருந்தது, என்னாச்சு? அதுதானா? எக்ஸ்கியூஸ் மீ சார். அது வாங்க தம்பி, டிடிஆர் தம்பி வந்துருச்சு. என்னப்பா சௌக்கியமா? நல்லா இருக்காங்க சார். உட்காருங்க, டிஃபன் சாப்பிடலாம். டியூட்டி முடிச்சு நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இந்த டிக்கெட்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன். அந்த 2 டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து சார். அதுல ஒன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ராஜாங்கிற பேர்ல இருக்க டிக்கெட் மட்டும் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு சார். ஐயோ, அந்த பையனை நாளைக்காவது அனுப்பிச்சேன்ப்பா. ஓகே சார், ட்ரை பண்றேன். வரட்டுங்களா? சரிப்பா. ஏண்டா இந்த ராஜாங்கிறது யாரு? நம்ம வீட்டு டிரைவரோட சன்னு, ரொம்ப நாளா சர்வீஸ்ல இருக்காங்க. அந்த பையனும் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டட். சரி, ஒரு நாள் பொறுத்து வரட்டும். அவன் என்னத்துக்கு மாமா? டேய், அவங்க சர்வெண்ட் அவன் வந்தா உனக்கு என்னடா? அதுக்குலப்பா, அவங்க அப்பாவும் தங்கச்சி வராங்க இல்லையா? அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய பங்களாவை பாக்குறது யாருமே இல்ல. இருந்து பாத்துக்கிட்டுமே. வாங்க தம்பி, கல்யாணத்துல எவ்வளவோ எடுபடி வேலை இருக்கும். வந்தா பொறுப்பா பாத்துக்குவான். என்ன மிஸ்டர் சிங்காரம், என்கி பணத்தை குடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்கே குழி தோன்றீங்க? ஒண்ணுமே புரியல. சஸ்பென்ஸா இருக்கும். ஆமாப்பா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னமோ புதையல் எடுக்கிற மாதிரி தோன்றீங்களே, என்ன எதுன்னு சொல்லக்கூடாதா? உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதையல் மாதிரி தான். 15 வருஷமா உனக்கும் உன் அண்ணனுக்கும் யாருக்குமே தெரியாம பூதம் காவல் காக்குற மாதிரி இதை நான் காத்துக்கிட்டு இருக்கிறேம்மா. என்னப்பா, ஏதோ குடம் மாதிரி இருக்கு? ஆமாம்மா, குடம் தான். இதுக்குள்ள என்னப்பா வச்சிருக்கீங்க? பெருசா ஒண்ணும் இல்லாமா, 10,000 ரூபாய் பணம் இருக்குது. 10,000-ஆ? ஆமாம்மா. யோ சேட்டு, இதுல இருக்கிற பணத்தை எடியா. லட்சுமி, உன் அண்ணன் பிறந்தப்ப அவன் ஆம்பளை பையன் எப்படியும் புழைச்சுக்குவான்னு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வரலம்மா. ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை அடுத்தவங்க கையில ஒப்படைக்கணுமேங்கிற பயம் எனக்கு வந்துரு. அதனாலதான் 15 வருஷமா பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு இதையெல்லாம் குறைச்சு சிக்கனமா சேர்த்து வச்ச பணம். சேட்டு, எனக்கு இருக்கிற சொத்தும் 10,000 தான். உனக்கு கொடுக்க வேண்டிய கடனும் 10,000 தான். இதோட உன்னுடைய கடன் செட்டில் ஆயிடுச்சு. சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போ. அரே, இம்பில் பொண்ணு கல்யாணம்? யாரையோ புரியாத ஆளா இருக்கிற. இப்ப என் மகன் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டான். போய் இந்த 10,000 வச்சு அவன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறான். அவன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இப்படி பெரிய இடத்துல பார்த்து அவன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருவான். இனிமே அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்ன டேய், இப்பதானே சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் லான்ல வாக் பண்ண உடம்புக்கு எவ்வளவு நல்லது. வாடா. போங்க டாடி, மார்னிங் 6:30 ட்ரெயின். 5 மணிக்கு எழுந்துக்கணும். எனக்கு தூக்கம் வருது. உங்க அப்பா ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேளு. ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னா போ. நீ சுத்தமா தானே இருக்க? ஐ மீன், நீ கற்போட இருக்கியான்னு கேட்டு.
இன்னொரு தடவை என்ன அப்படி கூப்பிடாது. இத்தனை நாளா நமக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா நான் வெட்கப்படுறேன். இந்தியாவில் மட்டும் நீ இருந்திருந்தா ஒரு புருஷன் போதும்னு நினைச்சிருப்ப. ஆனா ஃபாரின்ல கொஞ்ச நாள் சுத்தி இருக்கல, அதான் புத்தி ரொம்ப அட்வான்ஸா போயிருக்கு. உண்மை என்னன்னு தெரியாம சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. What the hell are you talking? உன்னுடைய டைரி, உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங், உன்னுடைய ஃபீலிங்ஸ், இதெல்லாம் நான் பொழுது போகாம எழுதப்பட்ட வாசகங்களா? Come on, speak. Of course, நான் ராஜாவை காதலிச்சது உண்மைதான். ஆனா அதை தவிர வேற எந்த தப்பும் செய்யல. எந்த தப்பு செய்யலங்கிற? ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக ஆணும் பெண்ணு அலைவாங்களே, அந்த தப்பியா? அதை கூட நான் அனுமதிக்கிறேன். ஆனா கிட்டத்தட்ட 15 வருஷமா உன்னை தவிர வேற உலகமே இல்லைன்னு நம்பிட்டு இருந்த ஒரு அப்பாவை ஏமாத்திருக்க பாரு, அதைத்தான் என்னால் ஜீரணிக்க முடியல. பத்து வருஷமா நாய்க்குட்டிக்கு பிளவர்ஸ் வைக்கிற அவனுடைய நடவடிக்கை வேணும்னா முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனா நீயும் நானும் நம்ம அப்பா அம்மா சாவுல கூட அந்த ஆழத்தை சந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட அவனை மறந்துட்டு என் பையனை கல்யாணம் பண்ண சமைச்சிருக்கே, இஸ் இட் நாட் a criminal mistake? Come on, speak. நம்ம அடைய முடியாத ஒன்ன மத்தவன் அனுபவிக்க போறான்னு தெரிஞ்சா அதுக்காக ஆத்திரப்படுவோம், இல்ல வருத்தப்படுவோம். சராசரி மனுஷனுடைய பலவீனம். ஆனா அந்த பையன் ராஜா என் தன்னுக்கு ஷூ பாலிஷ் போடுறதுல இருந்து அவன் வாந்தி எடுத்து கிளீன் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு முன்னால என் சொத்து சுகம் ஸ்டேட் இதெல்லாம் உனக்கு பெருசா போச்சு. இருந்து அங்கிள், சத்தியமா சொல்றேன், உங்க சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. எங்க அப்பா மானத்தை காப்பாத்துறவங்க கிட்டயே உங்க மகனை பிடிக்கலன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. அதான் மௌனமா இருந்துட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். Come on, get up. பாருமா, உங்க அப்பனுக்கு பணத்தை கொடுத்து உன்னை என் பையனை கட்டி வைக்கிற அளவுக்கு நான் ஒரு சீப்பான வியாபாரி இல்லை. மருமகளா உன்னை வரவேற்கிற அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் மகளா உன்னை வாழ்த்துற உரிமையாவது எடுத்து இப்ப என் பையனை அழைச்சிட்டு இந்த கல்யாணத்தை இங்கேயே முடிச்சு. பிரமாதம் டாடி. ஊர் பூரா பத்திரிகை கொடுத்து இன்வைட் பண்ணிருக்கீங்க. இப்போ திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா நம்ம ஃபேமிலி பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? நினைச்சு பாக்குறது என்னடா, படிச்சே பார்த்தேன். நானும் உங்க அம்மாவும் கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் மேல தாம்பத்தியம் நடத்தணும். ஆனா எங்க பெட்ரூம்ல ஒரு நாள் கூட லைட் எரிஞ்சதில்லை. அந்த அளவுக்கு செக்ஸுக்கு ஒரு புனிதமான மரியாதை கொடுத்தோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு பிறந்த நீ பாத்ரூம்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பார்த்திருக்கிறியே, அதுல போகாத பிரஸ்டீஜ் அதுல போயிட போகுது. அது ஏதோ ட்ரிங்க் மூட்ல பண்ணா அது என் மகன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. Get out and get close to the counter. நீ போம்மா, நீ போய் அந்த பையனை கூட்டிட்டு வா.